உங்களுக்கு வழிமுறைகள். ஒரு வெற்றியாளருங்க உட்கார்ந்துருக்காருன்னா அவர் கடந்து வந்த பாதை என்னெல்லாம் டிஃபிகல்டிஸ் என்கவுண்டர் பண்ணாரு. ஸோ அப்கோர்ஸ் இட் டிடன்ட் கிளியர் இன் வெரி ஃபர்ஸ்ட் அட்டம். முதல் அட்டம்ப்ட்லாம் பாஸ் பண்ணல. அவர் சில அட்டம்ப்ட்ஸ் எடுத்துக்கிட்டார். ஆனா அட்டம்ப்ட்ஸ் முடிச்சிட்டாரு. அவர் என்ன அட்டம் பண்ண நினைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஓகே ரைட். அப்ப நான் இந்த வேலைக்காக வந்தேன், இதுல நான் வாங்காம திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட படிச்சு அப்கோர்ஸ் இந்த பக்கம் உட்காந்தா உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாது. இன்னும் அவரும் ஸ்டூடெண்ட் மாதிரிதான் இருக்காரு. இதுதான். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒவ்வொரு ஆபீசருக்குள்ளேயும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. வாத்தியார் இங்க தான் இருப்பார். ஓகே ரைட். நீங்க தான் இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த இன்டர்சேஞ்ச் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நீங்களும் நாளைக்கு இங்க உட்காரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம். இப்போ கோர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் ஆச்சு, படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 27 நான் அட்டன் கொடுக்கணும். ஸோ டு பி எக்ஸாக்ட் 10 months டு கோ. ப்ரிலிம்ஸ் அப்படின்னா 10 to 11 months டு கோவில் தான். மெயின்ஸ் ஒரு 1 year இருக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஆக்ஷன் பிளான். இப்போ இந்த 1 yearல படிச்சு பாஸ் பண்ண முடியுமா? ஸோ அவரும் படிச்சு பாஸ் பண்ண வர்றோம். இப்போ கண்டினியூஸா படிக்க முடியுமா? என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? சில டைம் என்னால படிக்கவே முடியலையே, தெரியாம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோமோ, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். மனுஷன் ஒரு we are of humans. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு, உங்களுக்கு என்னதான் எனக்கும். நம்ம அனாட்டமி பிசியாலஜி எல்லாம் மாறாது. ஸோ இப்போ there are certain things. நீங்க உங்களுக்கு வர யோசனை எனக்கும் வரும், எனக்கு வர யோசனை உங்களுக்கும் வரும். இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஏஞ்சி வர அலுப்பாதான் இருந்துச்சு, இருந்தாலும் வந்துட்டோம். சில பேர் இல்ல சார் கொஞ்சம் அலுப்பு தீரல, நான் ஆன்லைன்லயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, ஓகே ரைட். ஸோ ஆனா அதையும் மீறி சில பேர் ஆஃப்லைன்ல வந்திருக்கீங்க. அப்ப மனுஷ மனநிலை ஒரே மாதிரிலாம் இருக்காது. ஆனா குறிக்கோள் ஒண்ணு இருக்கும். அது எப்பயுமே ஒன்னே தான் இருக்கும். இது எப்படியாவது நம்ம அடைஞ்சு ஆகணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உட்கார விடாது. சரி, நம்ம கொஞ்சம் சுரங்கினா கூட திருப்பி ஏஞ்சி ஓடணும்னு தோணும். அந்த ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார், சே ட்ரீம் இஸ் நாட் ஒன் விச் கம்ஸ் while you sleep. ட்ரீம் இஸ் ஒன் விச் டோன்ட் லெட் யூ ஸ்லீப்னு சொல்லுவார். கனவுகள் தூங்கும்போது வர்றது கனவுகள். கனவு தூங்க விடாம பண்ணும். எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணிடணும், அதுதான் அந்த கனவு. அப்ப நீங்க யூ ஆர் ஆல் ட்ரீமிங் டு பிகம் a civil servant, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் சொல்லி ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீம் நிறைவேற வரைக்கும் தூங்காம ஓடுறது. அது எப்படி, அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு அருண்குமார் சாரை கூப்பிட்டுருக்கேன். ஸோ வெல்கம் சார். ஸோ வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ ப்ளீஸ். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் காமராஜ் அகாடமி, ஸோ ஐ வெல்கமிங். புதுசு கிடையாது, இருந்தாலும் அடுத்து உங்களுக்கும் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ஓ சரி, தேங்க்யூ. நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் என்ன பண்ணோம், அண்ட் இந்த செக்ஷன் இன்டராக்டிவா ஆன்லைன் ஆஃப்லைன் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் எல்லாம், அதாவது அவர் தமிழ் வழியிலே எழுதி பாஸ் பண்ணார், அதுதான் இதுல பெரிய விஷயம். ரைட். நமக்கு பாதி பேருக்கு தமிழே தெரியாது, ஆனா இருந்தாலும் ரைட். ஸோ அதை தாண்டி வந்திருக்காங்க போது அகைன் ஐ சே, முதல்ல தாய்மொழியில ஒரு பிடிப்பு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அடுத்த மொழியோட புலமை நமக்கு வரும். கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் கம்ஸ் ஒன்லி வென் யூ ஆர் ரைட். ஸோ டோட்டலி வெல் வெர்ஸ்ட் அண்ட் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ், சாரி தமிழ். அப்போ தமிழ் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்ததான் நீங்க படிச்சுக்க முடியும். ஸோ அந்த தாய்மொழியில படிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப் இருக்கும் அவர். ஓகே ரைட். அது எல்லாம் கட்டணுன்றதை நீங்களும் கற்று தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அருண்குமார் ப்ளீஸ் நீங்க கன்டினியூ பண்ணுங்க. அவரை டவுட் கேட்கும், அவர் பேசுவாரு இன்டராக்டிவ் செக்ஷன்ல. உங்களுக்கு என்ன சந்தேகம் சார், இந்த புக்கு படிக்கலாமா, கண்டிப்பா இவ்வளவு நேரம் படிக்கணுமா சார், 12 மணி நேரம் படிக்கணும்னு சொல்றாங்க, படிக்கணுமா, எந்த அளவுக்கு ஓகேவா? எல்லாம் புதுசுதான், உங்களுக்கு தெரியாதுனால தான் அவரை தெரிஞ்ச ஒரு அவசரம். ஓகே ரைட். நானே திருப்பி சொல்ல வேண்டாம், சொல்லட்டு தான் போட்டுருக்கேன். தேங்க்யூ. முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்க வந்திருக்கீங்களா, இல்ல முன்னாடி லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இப்ப இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கீங்க, இப்போ 1 year படிச்சவங்களும் இருக்கீங்க. ஓகே. எல்லாருமே மெயின்ஸ் தமிழ் தான் எழுத போறீங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எல்லாமே தமிழ்ல தான் எழுத போறவங்க. ஓகேங்களா? ஓகே. நான் என்னுடைய ஜேர்னியை ஜஸ்ட் சொல்லிட்டு
இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது, புக்ஸ் எங்க படிக்கிறது, நம்ம நம்மளுக்குன்னு தமிழ்ல புக்ஸ் இருக்குமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிறைய டவுட்ஸ் இருக்கும். சுத்தி இருக்கும் நிறைய டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே கடந்து தான் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வந்தாலும் தாராளமா கேளுங்க. நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் பண்ணல நானு. ஸோ அது என்னன்னா இன்னும் நம்ம புஷ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃபாலோ பண்ணது நான் சொல்றேன். நான் சொல்ல வந்த மெட்டீரியல்ஸ்ல நான் சொல்ற அந்த ஒரு ப்ரொசீஜர்ன்றது யூனிவர்சல் கிடையாது. இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி எந்த ரூலும் கிடையாது. ஆஹ் ஓரளவுக்கு இந்த நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு எனக்கு கை கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் தமிழ்ல எழுதி லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸா கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணதுல இருந்து என்னென்ன நம்மளுக்கு தேவை, என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் காலையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க. என்னென்ன நீங்க பண்ண வேண்டியது இருக்குன்றது காமனா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம புக்ஸ் படிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ப்ரிலிம்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. இந்த எல்லா புக்ஸுமே நான் தமிழ்ல தான் படிக்கணுமா, எனக்கு இங்கிலீஷ்ல புரிய மாட்டிருக்கு, நான் தமிழ்ல படிக்கணும், தமிழ் புக் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சரியான பாதையில போகணும்னு அர்த்தம். சரிங்களா? எப்பயும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம தமிழ்ல எழுத போறோம் அப்படின்னா மெட்டீரியல் தமிழ்ல கிடையவே கிடையாது. எந்த மெட்டீரியலும் தமிழ்ல கிடையாது. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். பேசிக்கான ஒரே ஒரு விஷயம், கொஸ்டின்ஸ் எந்த லாங்குவேஜ்ல கேட்கறாங்க? இங்கிலீஷ் அது ஹிந்தி. ஹிந்தி நம்மளுக்கு தெரியாது, இங்கிலீஷ் தான் ஓரளவுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்கறான்னு தெரிஞ்சாதானே உங்களால பதிலே எழுத முடியும். நீ சப்ஜெக்ட்ல என்ன கமாண்டாரு, உனக்கு எவ்வளவு ஒரு கிளாரிட்டி வச்சுக்க, எது வேணா இருந்துட்டு போதும். கேள்வி என்ன கேட்கறான்னு தெரிஞ்சாதான் பதில் எழுத முடியும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னன்னு புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணும். வெளியில சொல்ற மாதிரி இல்ல, ஒரு சிலர் வெளியில நார்மலா சொல்லலாம், இங்கிலீஷ் சுத்தமாவே தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடலாம், இங்கிலீஷ் தேவையில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஏன் தமிழ்ல எழுதுறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதும் போது ஒரு சில இடத்துல நமக்கு ஸ்ட்ரக் ஆகும், இல்ல ஒரு சில வொக்காபுலரி கிடைக்காது, கொஞ்சம் ஃப்ளோ இருக்காது, நம்மளுக்கே ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்ம தமிழ்ல எழுதுறோம். இதுதான் கான்செப்ட். ஆனா இங்கிலீஷ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்றாங்க, ஓரளவு வொக்காபுலரிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ்ல உங்களால சைன் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா புக்ஸும், ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் என்ன புக்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன புக்ஸ் படிக்கிறாங்களோ அந்த எல்லா புக்ஸும் நாமளும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கு என்ன புக் படிக்கிறீங்க? லட்சுமிகாந்த் படிக்கிறீங்க. கரெக்டுங்களா? அதுக்கு மாற்றா நம்ம தமிழ்ல ஒரு ஏதாவது ஒரு மார்க்கெட்ல புக் இருக்கும், அதை படிச்சா போதுமானு கேட்டா கட்டாயம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மலா நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுனா யூபிஎஸ்சி ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு நம்ம எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னா என்சிஆர்டி ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணிருக்கீங்க. என்சிஆர்டி கட்டாயம் படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏதாவது நம்ம கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் ரூம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம், அதை நோட் பண்ணி வச்சுப்போம். அது நார்மல். அடுத்து தேர்ட் வந்து லட்சுமிகாந்த் படிக்கிறோம் அப்படின்னா லட்சுமிகாந்த் படிச்சா போதும், வேற எந்த புக்ஸும் நீங்க தேடி படிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அது மைண்ட் வச்சுக்க. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் தெரியணும்ன்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே நம்ம காம்படேட்டர் யார் அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுறவங்க தான். அவங்க என்ன மெட்டீரியல் படிக்கிறாங்களோ அந்த மெட்டீரியல் நம்ம படிக்கணும். அதுல எந்த ஒரு சப்ஸ்டியூட்டுமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்ப நான் வேர்ட்ஸுக்கு என்ன பண்றது? டவுட் வரும்ல. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கிளாரிட்டி எனக்கு வந்துருச்சு, பட் வந்து எனக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங், தமிழ் மீனிங் எனக்கு தெரியல, தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, என்ன பண்றது அப்படின்னா இருக்கவே இருக்கு, தமிழ்நாடோட சமச்சீர் கல்வி புத்தகம், எஸ்சிஆர்டி புத்தகம் பார்த்துருக்கீங்களா? அந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் 11th 12th புக் வந்து பாலிட்டிக் இருக்கும். அந்த புக்ஸ் படிச்சாலே போதும். அந்த புக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, குவாசி பெடரலிசம்னா என்ன, டக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு வார்த்தை வராது. ஓகேங்க, ஒரு சில வார்த்தை உங்களுக்கு டக்குன்னு வந்துடும், ஒரு சில வார்த்தை வராது. அந்த வார்த்தைக்கு இந்த புத்தகத்தை படி, தமிழ்நாடு ஸ்கூல் புக் படிச்சாலே போதுமானது. அந்த வார்த்தையை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பகுதி கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ண வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம், இந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு தெரியாம இருக்கலாம்.
பட் இங்கிலீஷ்ல படிக்கிற அதே மெட்டீரியலை எக்ஸ்ட்ராவா நீங்க அந்த டேர்ம்ஸ்க்காக மட்டும்தான் தமிழ் புக்கு படிக்கணும். இல்ல ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. நம்ம இங்கிலீஷ்ல என்ன கமாண்டா இருந்தாலும் ஒரு சில பேராகிராஃபை காம்ப்ரிகெண்ட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். இது நார்மலா நடக்கிறது தான். ஸோ அந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ் புக்கு படிக்கலாம். அதுவும் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் தான். அதுல கிளாசரின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். தனியா நீங்க நோட்ஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. நான் டீட்டெயில் தான் பேசும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வரும்போது ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம கிளாஸ் ரூம் நோட்ஸ் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசியஸா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் முக்கியமான பிரேசஸ் இருக்குல்ல அதை மட்டும் பிராக்கெட்ல தமிழ் நோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கோ மற்ற புக்கோ படிக்கும்போது வர நோட்ஸ் அந்த பைலிங்குல உங்க ஒரு மெட்டீரியல் இருந்தா போதும். தமிழ்லயே அப்சல்யூட் 100% தமிழ்ல தான் நோட்ஸ் எடுக்கணும்னா அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? ஒரு கிளாஸ் ரூம் அட்டன் பண்றீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் மேக்ஸிமம் எல்லா கிளாஸும் போயிட்டு இருக்கு. நோட்ஸ் வந்துருவாங்க. அது இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸும் முக்கியமான பிரேசஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அங்க நீங்க தமிழ் வார்த்தையை நீங்க உள்ள வச்சுக்கிட்டாதான் பைலிங்குலா படிக்கும் போதுதான் உங்களால கேள்வி என்ன லாங்குவேஜ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல கேட்கும் போதும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். அதுக்கான தமிழ் வார்த்தையும் நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு அது கன்வீனியன்ட் ஆகும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? நோட்ஸ்ன்றது முழுக்க முழுக்க தமிழ்ல கிடையாது. நாம தான் மேக் பண்றது இருக்கும். அதுக்கு நீங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு பயன்படுத்திட்டா போதும். இதுதான் பேசிக். நான் சொன்னது வந்து பாலிட்டிக்கு. ஜியாகிரபிக்கும் அதே தான். என்சிஆர்டி பேசிக் என்சிஆர்டி இருக்குல்ல 6th to 12th என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியாகிரபிக்கு அது உங்களுக்கு கிளாஸ் ரூம் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் படிக்கணும். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. செகண்டரியா ஜிசி லியாங் புக் இங்கிலீஷ்ல படிப்பாங்கல்ல நாமளும் படிக்கணும். அடுத்தது 11th 12th ஜியாகிரபி புக்கு தமிழ்ல தமிழ்நாடு புக் இருக்குல்ல பாத்திருக்கீங்களா? அந்த புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த புக்கு நல்லா அழகா படம்லாம் போட்டு என்னென்ன வார்த்தை நம்மளுக்கு தேவையோ அது அழகா அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுன்னா முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் கிளாரிட்டியும் வந்துடும். வேர்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுதுல்ல? ஸோ டெக்னிக்கலா நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்ல தனியா எந்த ஒரு மார்க்கெட்ல புக்கும் இல்லை. அதை படிச்சா நம்ம சர்வீஸ் வாங்கிடலாம்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை தான் படிக்கணும். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்க்காகவும் டேர்ம்ஸ்க்காகவும் பிரேசஸ்க்காகவும் தான் நம்ம தமிழ்ல படிக்கணும். புரியுதுங்களா? அந்த வேர்ட்ஸ் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டா போதும். இது தாண்டி ஸ்கூல் புக்ஸ் தாண்டி அதாவது 11th 12th புக்ஸ் நம்ம படிக்கணும். மேக்ஸிமம் 11th 12th புக்ஸ் படிச்சா போதும் தமிழ்நாடு புக்ஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு. அதை தாண்டி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தமிழ் இங்கிலீஷ் இந்து படிக்கிறீங்களா எல்லாரும்? இது இந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது கட்டாயம் படிச்சிருங்க. ஒரு சிலர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம் வாட் எவர். பட் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கட்டாயம் படிக்கணும். அது கூட ஆடடா நான் திரும்ப சொல்றேன் சப்ஸ்டியூட் கிடையவே கிடையாது. ஆடடா தமிழ்ல ஒரு மேகசின் படிக்கணும். தமிழ்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து தினமணி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தினமணியில கொஞ்சம் கவர் ஆகும். அந்த வேர்ட்ஸை நீங்க கிளாசரி மாதிரி ஒரு டிக்ஷனரி மாதிரி நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த தமிழ் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டா ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அதான் நாம ஃபாலோ பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மணி லாண்டரிங் அப்படின்னு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தமிழ்ல என்ன? அது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மணி லாண்டரிங் வார்த்தை சொன்னல இந்த வார்த்தை தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருக்காது. புரியுதுங்களா? அதுல உங்களுக்கு இருக்காது. ஆனா இத நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கவர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? பணச்சலவை பண மோசடியாக்கம் இது மாதிரி நிறைய வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. பட் எது ஆப்டான வார்த்தையோ நீங்க தமிழ் தினமணி பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அந்த வேர்ட்ஸை எடுத்து ஒர்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு எழுதி அதுக்கான தமிழ் வேர்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிளாசரி செட் ஆயிடும். சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுதுங்களா? இப்படிதான் ஒர்க் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது கட்டாயம் இந்து பேப்பர் படிக்கணும். இங்கிலீஷ் இந்து படிக்கணும். ஆடடா தினமணி படிக்கணும். இல்ல சார் எனக்கு இந்து படிக்கவே டைம் பத்த மாட்டிருக்கேன், புதுசா தமிழுக்காக எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கட்டாயம் டவுட்ஸ் வரதான் செய்யும். நாம தமிழ்ல எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கிறவனோட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் வந்து பின்னாடி தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அவனை விட வேகமா ஓடணும் அப்படின்னா அவனோட எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? தமிழ் இங்கிலீஷ் இந்து படிச்சுட்டு அது கூட தமிழ்ல ஒரு மேகசின் படிங்க. ரொம்ப நேரம் ஆகாது. இங்கிலீஷ் ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா தமிழ் பேப்பர் 1/2 மணி நேரம் ஒரு 2 hours டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜும் உங்களுக்கு ஒரு பக்கம் வளரும். இங்கிலீஷ் படிக்க இந்து பேப்பர் படிக்க த சேம் டைம் தினமணி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கலை சொற்களும்
அன்றாடம் நடந்துட்டு இருக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸும் உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். அதை நம்ம கிளாஸரி மாதிரி போட்டு ஒர்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறது. இப்ப சப்ஜெக்ட் சொல்லும்போது நான் பாலிட்டி சொல்லிட்டேன், ஜாகிரபியும் அதே மாதிரி, எக்கனாமிக்ஸுமே உங்களுக்கு கிளாஸ் ரூம் நோட்ஸ் இருக்குல்ல. நீங்க வந்து ரமேஷ் சிங் புக் படிச்சிருக்கலாம். 11th 12th நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. இதே மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும், சரி ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இதே ஸ்கூல் புக்ஸ். நம்ம கிளாஸ் ரூம் நோட்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக்ஸ். மார்க்கெட்ல வேற எந்த புக்ஸுமே நீங்க வாங்க தேவையே இல்லை. அதை நீங்க ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? மேபி குரூப் 1 படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்னா குரூப் 1க்கு ஒரு சில புக் சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு படிக்கணுமான்னு கேட்டா நான் அந்த புக்கை பெருசா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் படிச்சது இல்லை. நான் மட்டும் இல்ல, இப்ப லாஸ்டா ஒரு 7-8 வருஷமா சர்வீஸ் நாங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணல. நாங்க முழுக்க முழுக்க என்சிஆர்டி ரெஃபரன்ஸ் புக்ஸ், ரொம்ப லிமிட்டடான ரெஃபரன்ஸ் புக்ஸ், நார்மலா படிக்கிறதுக்கு லட்சுமிகாந்த், ஜி சிலியாங், என்சிஆர்டி சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ், இது கூட தமிழ்நாடு புக்ஸ், இதை மட்டும் தான் படிச்சோம். இதை தாண்டி புக்ஸ் தேடி நம்ம வேற எதுவும் படிக்கவே இல்லை. இதை மைண்ட் கிளியரா வச்சுக்க. இது வரைக்கும் சொல்றது வரைக்கும் புரியுது இல்ல? புக்ஸ் எப்பவுமே லிமிட் பண்ணிக்கணும். அது இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி, அந்த மெட்டீரியல் லிமிட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டை கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியுமே தவிர, சும்மா புக்ஸோ மெட்டீரியலோ தேடி தேடி இந்த மெட்டீரியல் பத்தாது அங்க போகணும் வேற மெட்டீரியல் சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப மெட்டீரியலை தேடி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ட்லெஸ் போயிட்டே தான் இருக்கும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வராது, ஒரு கண்டென்ட் மேல ஒரு கமாண்ட் இருக்காது, உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. எப்பயுமே சோர்ஸை லிமிட் பண்ணிக்கிட்டு அதை கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் நீங்க அதெல்லாம் மாஸ்டர் ஆக முடியும். அது எப்பயும் மைண்ட் வச்சு அது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ இப்போ நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஓரளவுக்கு சொன்னேன். இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ ஸ்டார்டிங் மெயின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் ப்ரிலிம்ஸ் கரெக்டா இங்கிலீஷ் தான் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கு. புக்ஸ் நான் வந்து சும்மா ஜஸ்ட் ரேண்டமா நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல படிக்கிற புக்ஸ் கூட ஒரு என்சிஆர்டி சரி தமிழ்நாடு புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை படிக்கணும்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ரிலவெண்டா இருக்கிற புக்ஸ் படிக்கிறதுல எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிக்கணும். நம்ம ஒரு கண்டென்ட்டோட ஒரு டாபிக்கோட ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், அதோட பிரிமிசிஸ் முதற்கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி மேண்டட்ரி. எல்லாத்துக்குமே என்சிஆர்டி படிக்கணும். ஜாகிரபியிலிருந்து, ஹிஸ்டரியில இருந்து, சொசைட்டில இருந்து எல்லாத்துக்குமே என்சிஆர்டி படிக்கும் போதுதான் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிய வரும். அது நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்ன பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா கிளாஸ் ரூம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் நோட் பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா நீங்க என்சிஆர்டி படிக்கிறீங்க, மற்ற புக் படிக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் படிச்சீங்கன்னா கண்டென்ட்டை நீங்க ஒழுங்கா கத்துக்க மாட்டீங்க, அது முழுசா புரிஞ்சுக்க மாட்டோம். சும்மா நோட்ஸ் எடுக்கணும், அசைன்மெண்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் படிப்பீங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. ஸோ என்சிஆர்டி மேண்டட்ரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நீங்க கட்டாயம் 6th இருந்தே படிக்கணும். 11th 12th வந்து ஒரு செலக்டட் டாபிக்ஸ் இருக்கும். சயின்ஸுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். என்சிஆர்டி சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு பெருசா நீங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கட்டாயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு தமிழ் நமக்கு படிக்கும் போது இல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 11 ஜியாகிரபி புக்கு சொன்னேன். என்சிஆர்டியோட ஜியாகிரபி புக் பார்த்துருக்கீங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியாகிரபின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட கிட்டத்தட்ட ஒரு 80% ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் தமிழ்நாடு 11th புக். பார்த்துருக்கீங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். அப்படி முழுக்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு சரியான வார்த்தை பயன்படுத்தி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க இதை படிச்சுட்டு அதை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், வேர்ட்ஸும் தெளிவான வேர்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க மெட்டீரியல் நமக்கு இல்லை, கூகுள தேடுறோம், இல்லை கிளாடியை தேடுறோம், இல்லை வேற ஏதாவது சும்மா தேடிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூல் புக்ஸ் படிச்சீங்கன்னாவே உங்களோட தேவையான கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் நான் சொல்றது புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல என்ன படிக்கணும் அதை தான் படிக்கணும். நாம ஆடடா ஒரு கிளாரிட்டிக்காக வேர்ட்ஸ்க்காக இதை படிக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று முக்கியங்க, நம்ம நார்மலா இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ்ல எழுதுறீங்களா, தமிழ்ல ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ்ல எழுதுறதே கஷ்டமா இருக்குது, ஒன்றும் நம்மளுக்கு கண்டென்ட் தெரிய மாட்டிருக்கு, தமிழ்ல உங்களால பண்ணிட முடியுமா, செஞ்சிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப நார்மல் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறதுனால கமெண்ட் இல்ல கிளியர் பண்ண முடியலன்னும் போது தமிழ் எழுதுனால பண்ண முடியுமான்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். நார்மலா அது இருக்கிறது தான். அவங்க கூட நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட். நார்மலா தெரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் பேசுறாங்க, அதனால சொல்றேன். நீங்க உங்க ஒர்க் மூலமா
அவன் ஒரு 10 மணி நேரம் படிக்கிறான்னா நீங்க எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணி ஒரு 12 ஹவர்ஸ் படிச்சு அவங்களோட பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெட்டரா உங்களை வந்து நீங்க மார்க்ஸ் மூலமா டெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் மூலமா பெட்டர் பண்றதுதான் ட்ரை பண்ணுமே தவிர என்னால இது முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இப்ப நான் என்னோட ஜேர்னிக்கு வரேன். ஃபர்ஸ்ட் இப்ப ஜஸ்ட் என்ன படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் கேப் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டிடியூஷன் என்ரோல் பண்ணி படிக்கல. மனிதநேயம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுல ஒரு ஃப்ரீ கிளாஸஸ்னால 2 months போனேன். அதுக்கப்புறமா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் STA இப்போ கொஞ்சம் நிறைய அது ரீவேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஒரு இன்ஸ்டியூட்டா இருந்தது. அப்படின்னா என்னன்னா பெருசா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்பர்ட் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஒரு இப்போ இருக்கிற மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா அங்க தங்கி படிக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அங்க தங்கி படிச்சேன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் போறது நான் 2 months நின்றுட்டேன். அங்க போய் இன்ஸ்டிடியூஷன் தான் படிச்சேன். எந்த இன்ஸ்டிடியூஷன் போகல, தனியா தான் படிச்சேன். என்னென்ன புக்ஸ் படிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. கூட இந்த முக்கியமான என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த புக் தான் படிக்கணும், இந்த மெட்டீரியல் ஒர்க் பண்ணா போதும்னு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓரளவுக்கு டெடிகேட்டடா படிச்சோம். அந்த டைம் ரொம்பவே குருஷியலான டைம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எப்பவுமே ரொம்ப டெடிகேட்டடா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம படிக்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். உட்காந்து வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கரெக்டா ஞாபகம் இருக்கு. 7 மாசம் தான் படிச்சேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு உங்களுக்கான டைம் டியூரேஷன் தெரியுமில்ல? ப்ரிலிம்ஸ்ல இருந்து ரிசல்ட்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு ஒரு ஹார்ட்லி 2 to 3 months தான் இருக்குமே. நார்மலா எல்லா வருஷமும் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த 3 monthsக்குள்ள மெயின்ஸ் படிக்கணும். நான் மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸே அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மெயின்ஸ் பத்தி ஐடியாவே இல்லைல்ல. இதுக்கு வேற ஆப்ஷனல் ஒன்று இருக்கு. அதை பத்தி படிச்சதே இல்லை, எதுவுமே தெரியவே தெரியாது. இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் கூட தெரியாது எனக்கு. நான் அண்ணா நகரே வந்ததில்லை அது வரைக்கும். உண்மைனா அதுதான். பட் நான் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணேன். திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அங்கேயே ஒர்க் பண்ணி படிக்கும்போது நான் தமிழ்ல மெயின்ஸ் எழுதி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட மெயின்ஸ்ல பாஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் இன்டர்வியூ போயிருந்தேன். ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன், அந்த 3 month நான் வந்து தமிழ்ல எழுதணும் நான் பாஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டிமோட்டிவேட்டா இருக்கு, எனக்கு மெட்டீரியல் இருக்கு, எனக்கு எங்க படிக்கிறதுன்னு தெரியல, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படி உட்காந்து யோசிச்சு இருந்தேன்னா அந்த 3 month என்னால 3 months என்னால படிச்சிருக்க முடியுமா, ஒரு மெயின்ஸ் பாஸ் பண்ணிருக்க முடியுமா? ஜஸ்ட் நீங்களே அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. சோ நீங்க ஒர்க் பண்றதை வச்சுதான் நீங்க கிளியர் ஆகுறீங்களா ஆகலையான்றது முடிவு பண்ணுமே தவிர உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதை வச்சு ஆக முடியாது. சொல்றது புரியுதுங்களா? பட் இன்டர்வியூ போகும்போது எனக்கு மார்க்ஸ் கம்மியா இருந்தது. சர்வீஸ் கிடைக்கல. ஒரு 25 மார்க் வித்தியாசத்துல கிடைக்கல. அதுக்கு என்ன நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மெயின்ஸ் தான் என்னோட மார்க் போச்சு. அதாவது வெறும் 2 months 3 months தான் படிச்சோம். ஸோ ஆப்ஷனல் மெயின்ஸ் எப்படி ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுனே எனக்கு தெரியாது. உண்மை என்னன்னா நான் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுதும் போது 10 mark கொஸ்டின்ஸ்க்கு 2 பக்கம் எழுதுன்னு எனக்கு தெரியாது. நான் 4 பக்கம் எழுதினேன். 4 பக்கம் எழுதிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எவாலுவேட் பண்ணும்போது 2 பக்கம் தான் எழுதணும்னு சொன்னாங்க. அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாம எஃபர்ட்ஸ் போறதை பொறுத்து நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம கொஞ்சம் நம்ம வந்து என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு கரெக்டா ஒர்க் பண்ணா ஓரளவுக்கு அவுட்கம் வந்துச்சு. ஈவன் தோ சர்வீஸ் வாங்குற அளவுக்கு மார்க் வரலனாலும் அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நாங்க பேஸ் பண்ணது என்னன்னா நாங்களுமே வந்து நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேற ஏதாவது சொல்லிட்டு நார்மலா தமிழ் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாலே மெயின்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வெல்கம் பண்ணுவாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதான் 5 to 6 years முன்னாடி இருந்து. ஆனா தமிழ் எழுதுறவங்க வெல்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி இருக்காது, எவாலுவேஷன் பண்றதுக்கான சிஸ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல ஃப்ரீயா எப்படி ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது மெட்டீரியல் பார்த்துருக்கீங்களா? ஓகே, சுப்ராஜ் IFS சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய மெட்டீரியல்ஸை ஆன்லைன் எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணணும் போட்டிருப்பாரு, பாருங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நானும் அவரு தான் ரூம்மேட்ஸ், நானும் அவர் தான் ஒன்னா படிச்சோம். அவதான் ஆரம்பிச்சோம். அவர் தான் மெட்டீரியல் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவருடைய எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணணும் போட்டிருப்பாரு. நான் செஷன்ஸ் முடியும் போது அவருடைய டெலிகிராம் சேனல் சொல்றேன், அது போய் மெயின்ஸ் அவருடைய நோட்ஸை பாருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. அது ஒரு அல்டிமேட் நோட்ஸா கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஒரு எந்த ஒரு மோட்டிவேஷன் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் போகாம மெயின்ஸ் ஆன்சர் எப்படி எழுதணும்னே தெரியாம
ஒரு 2 months 2.5 months தான் டைம் வந்தது. அதுக்குள்ள படிச்சு என்னால மெயின்ஸ் பாஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் இருந்து எப்படி நோட் மேக்கிங் பண்றது, எப்படி டெஸ்ட் எழுதுறதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு நாலேஜ் இருந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஜஸ்ட் உங்ககிட்டயே அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறேன். உங்களுக்கு அந்த டிமோட்டிவேட் ஆகுது இல்ல, இவ்வளவு இயர்ஸ் ஆகணும், இல்ல வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி கரெக்டான ஒரு கிளாரிட்டியோட 2 months 3 months ஒர்க் பண்ணாலே போதும், நம்மளால ஈஸியா மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும். டெக்னிக்கலி 2 வருஷத்துல ஈஸியா சர்வீஸே வாங்க முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா கண்டென்ட்டை கரெக்டா கிளாரிட்டியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அது ரொம்ப முக்கியம். நாம அந்த கண்டென்ட்டை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம குறையத்துக்கு லாங்குவேஜ் மேல போட்டோம். எனக்கு லாங்குவேஜ் தான் பிரச்சனை, இங்கிலீஷ் கொஞ்சம் புரிய மாட்டிருக்கு, நான் அந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் மேல போட்டுரும். ஆனா பிரச்சனை வந்து லாங்குவேஜா இருக்காது, நீங்க கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தான் இருக்குமே. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ் புக் படிக்கணும்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் கிளாஸஸ் எடுப்பாங்க. பிளஸ் யூடியூப்மே இப்போ வந்து நிறைய ஓப்பன் போறோம்ல, பைலிங்குல கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ நாம காரணங்கள் இப்பெல்லாம் சொல்ல தேவையில்லை. எனக்கு வந்து மெட்டீரியல் இல்லை, எனக்கு வந்து நாலேஜ் பத்தமாட்டிருக்கு, எனக்கு வந்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்ற டைம் எல்லாம் இல்லை. இப்போ நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அதை கரெக்டா நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ப்ரிலிம்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது கிளியரா புரியுது இல்லை? அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். அடுத்து மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் 4 ஆப்ஷன் கொடுப்போம், அப்ஜெக்டிவ் ஏதாவது ஒரு ஆன்சர் டிக் பண்ணா நமக்கு ஓகே கிளியர் ஆயிடும், பிரச்சனை இல்லை. மெயின்ஸ்ல தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க தமிழ்ல எழுத போகணும் போது உங்களுக்கு பெருசா ஒரு ஒரு கிளியர் நிறைய வரும். அட் த சேம் டைம் மெட்டீரியல் இல்லைன்றது நீங்க அதிகமா ஃபீல் பண்றது மெயின்ஸ் அப்பதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மெயின்ஸ் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கிலீஷ்ல நம்ம அந்த காம்படேட்டர் என்ன படிக்கிறோம் அதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டோம். இதுக்கும் அதே தான், நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க XYZ ஏதோ ஒரு புக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம XYZ நிறைய புக்கு தேடி படிக்கிறத விட ஆல்ரெடி ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து கம்பைல் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட் வச்சிருப்பாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன்லைன்ல தேவை உங்களுக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஒரு மெயின்ஸோட மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் ஆன்லைன்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்துருக்கீங்களா ஆன்லைன்ல நோட்ஸ்? மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுன்யா ஐஏஎஸ், PW ஒன்லி ஐஏஎஸ், போரம், மிஷன், இவங்க மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த நோட்ஸை ரெஃபரன்ஸா எடுத்துக்கங்க போதும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொல்றேன், நம்ம அதுக்கு ஒவ்வொரு புக்ஸா போய் தேடிக்கிறதுக்கு பதிலாக அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸுக்கு எப்படி நம்ம நோட் மேக்கிங் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேப்பரும் இருக்கு, ஒவ்வொரு பேப்பரையும் மைக்ரோ டாபிக்ஸா ஃபர்ஸ்ட் உடைக்கணும். எல்லாரும் நம்ம நார்மலா மெயின்ஸ் எழுதுறவங்க பண்ற அதே டாபிக் தான் மைக்ரோ டாபிக்கா உடைச்சு அதை ஒவ்வொரு டாபிக்கும் 1 page 2 pageக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இது மேண்டேட்ரி. இங்கிலீஷ் எழுதுறது இதுதான் பண்ணுவோம், தமிழ் எழுதுறது இதுதான் பண்ணுவோம். இது கட்டாயம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குதான் நான் வந்து இவர் நண்பர் சுப்பராஜ் உங்களுக்கு கோட் பண்ணேன். அவரோட மெட்டீரியல் உங்களுக்கு அவர் வந்து சுப்பராஜ் IFS அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காரு. அதுல போய் பாத்தீங்கன்னா அவரோட மெட்டீரியல் எல்லாமே ஓப்பன் ஃபார்மல் போட்டிருக்காரு. எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்கான டெஃபினேஷன், அந்த டாபிக்கான டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், அதுக்கு இஷ்யூஸ், அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ். நார்மலா இப்படிதான் நம்மளுடைய டாபிக் அமையும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் இந்த வகையில தான் கேட்பாங்க, நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்ல தான் நோட்ஸ் எழுதணும்னா கிடையாது. நான் சொன்ன முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான். ஒரு பக்கத்தை 2 பக்கத்தை நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது அந்த டாபிக் இங்கிலீஷ்ல இருக்கும், அந்த டாபிக்ஸை தமிழ் படிச்சுக்கங்க. தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிக்கங்க, ஈஸியா தான் இருக்கும். தமிழ்ல வந்து சிலபஸ் வந்து இருக்கு, நான் வந்து ஷேர் பண்ண சொல்றேன். சரிங்களா? அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க டெஃபினிஷன்ஸ் வந்து எப்ப நீங்க நோட் மேக்கிங் பண்ணும் போதே ரொம்ப கிறிஸ்பா எடுக்கும். சென்டென்ஸா ஒரு 3 லைன் 4 லைன் இல்ல 5 லைன் சொல்லிட்டு சென்டென்ஸா எழுதுனீங்க அப்படின்னா உங்களால திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்க அப்படின்னா அதை படிச்சு அந்த கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கீ டேர்ம் இங்கிலீஷ்லயே நோட் பண்ணி அந்த கீ டேர்ம்ஸ் பிரேசஸ்க்கு மட்டும்தான் நீங்க தமிழ் படுத்தணும். சொல்றது புரியுதுங்களா? சும்மா வெறுமனே ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு, 4-5 லைன் இருக்குன்னா 4-5 லைன் அப்படியே தமிழ் படித்து நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. அதுல இருக்கிற முக்கியமான கீ டேர்ம்ஸ் பிரேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தமிழ் படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்க அந்த சென்டென்ஸா எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது நோட் பெருசா போயிட்டே இருக்கும்.
அட் த சேம் டைம் உங்க நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களால ஆன்சர்ஸ் வந்து பெட்டரா தர முடியும். நீங்க நோட்ஸ் எடுக்கிறதே ரொம்ப பெருசா வளவலான்னு சென்டென்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களால திரும்ப ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்றது சிரமமா இருக்கும். சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் இதுதான் நம்ம ஆன்லைன்ல சொன்ன மெட்டீரியல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ரெஃபரன்ஸா இருக்கும் உங்களுக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஒரு டாபிக் அதுக்கான டெஃபினேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன்ஸோட கீ டேர்ம்ஸ் இங்கிலீஷ்ல நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான தமிழ் டேர்ம்ஸை அழகா நோட் பண்ணி அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் சென்டென்ஸா நோட்ஸ் எடுக்க கூடாது. பிரேசஸ் தான் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது புரியுதுங்களா? ஒரு அதுக்கு முக்கியம் பர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இஷ்யூஸா இருக்கட்டும், சொல்யூஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிரேசஸா இங்கிலீஷ்ல எழுதிட்டு பிராக்கெட்ல தமிழ், இல்ல தமிழ் எழுதிட்டு இங்கிலீஷ்ல பிராக்கெட்டா வச்சுட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நம்ம உள்ள இன்கல்கேட் பண்றது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ நீ இங்கிலீஷை முற்றிலும் விட்டுட்டு தமிழ்ல நோட்ஸ் எடுத்தாலும் கரெக்டா இருக்காது. அதே தான் இங்கிலீஷ்க்கும். சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுது இல்ல? இதுதான் ஒவ்வொரு டாபிக் இதே மாதிரிதான். ஸோ இதுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து நோட்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படின்னா 2 பாயிண்ட் முன்னாடியே சொன்னேன். ப்ரிலிம்ஸ்ல கவர் பண்ண சிலபஸ் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான நோட் மேக்கிங் வந்து நீங்க தனியா எடுக்கணுமா கேட்டா எடுக்க தேவையில்லை. பட் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நோட் பண்ணா போதுமானது. ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? நான் முன்னாடி சொன்னேன்ல, கிளாஸ் ரூம் டிஸ்கஸ் பண்றாங்க, பிராக்கெட்ல இங்கிலீஷ் தமிழ் டேர்ம்ஸ் எழுதுறோம், ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அதுவே போதுமானது. ஸ்பெசிபிக்கா தமிழுக்கு மெயின்ஸ்க்கு சில டாபிக்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சொசைட்டி, சரி, வேர்ல்ட் ஜியாகிரபி, வேர்ல்ட் ஹிஸ்டரி, ஓகே, கவர்னன்ஸ், எத்திக்ஸ், வேற ஏதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர், இது மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா மெயின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ப்ரிலிம்ஸ் கவர் பண்ற மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ப்ரிலிம்ஸ் நோட்ஸையே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டா போதும். அது எப்படி ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுன்னு நான் சொல்றேன். அது ஒர்க் பண்ணிட்டா போதுமே தவிர அதுக்கும் உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, லட்சுமிகாந்த் முழுசா நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்பாங்க, தமிழ்ல மாத்திரணுமான்னு கேட்டாங்க. அது தேவையா? நான் டிஸ்கஸ் பண்றது என்ன தெரியாது, தேவையில்லை தானே. அது முழுக்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நோட் பண்ணிட்டாலே போதும். இதே மாதிரி தான் சொசைட்டி ரொம்ப முக்கியமானது. மெயின்ஸ் நம்ம ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் போது அதுக்கு ஒர்க் பண்ணும். ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ், அதுக்கான இஷ்யூஸ், அதை நாம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கூட தமிழ்லயும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கலைச்சுருக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ல கிடைக்கும், ஒரு சில வேர்ட்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, கூகுள் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா அவங்க கொடுக்குற ஆன்சரை அப்படியே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப அப்ரப்டா இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அது கரெக்டா இருந்தா மட்டும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. கிளாட் ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஏஐ டிரான்ஸ்லேஷன் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் அதுவுமே நீங்க அப்படியே 100% அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி அது கரெக்டா டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதுமானது. சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுது இல்ல? ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணா போதும். நீங்க கூகுள் பெருசா யூஸ் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு அந்த கண்டென்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இப்போ ஸ்கூல் புக்ஸ் கிடைக்குது, இதை தாண்டி வந்து இந்த மாதிரி கிளாடி யூஸ் பண்றோம், இது பண்ணாலே போதும். ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் கூகுள் பண்ணா போதும். ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கு, அது எல்லாத்தையுமே தமிழ் படுத்துமான்னு கேட்டா தேவையில்லை. டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்பலாம் சிரமப்படாதீங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா அதை தங்கிலீஷ்ல எழுதி பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல எழுதினா போதும். சொல்றது புரியுதுங்களா? அதுக்குன்னு ரொம்ப சிம்பிளா இருக்கிற வார்த்தை கூட என்னால எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கிலீஷ் எழுதி பிராக்கெட்ல இங்கிலீஷ் எழுதக்கூடாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு தெரிய வருதுல. 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள்? தமிழ் என்னால படுத்தவே முடியாதுன்ற வார்த்தை உங்களுக்கு தோணுதுல படிக்கும்போது? சொல்ற கான்செப்ட் புரியுது இல்ல? ஒரு சில வார்த்தை தமிழ் படுத்தணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ எல்லா வார்த்தையும் தமிழ் படுத்தணும் அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்றேன். பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. பயோடெக்னாலஜி தமிழ் வார்த்தை வந்து உயிர் தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அது தோணலை அப்படின்னா பயோடெக்னாலஜின்னு போட்டு பிராக்கெட்ல இங்கிலீஷ் ஆனாலே போதும். சொல்றது புரியுதுங்களா? சொல்ற கான்செப்ட் புரியுது இல்ல? ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நாம டிரான்ஸ்லேஷன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அவசியம் இல்லை. முடிஞ்ச வர பண்ணிட்டு அந்த எக்ஸாம்ல நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரல அப்படின்னா எழுதும் போது அந்த வார்த்தையோட தங்கிலீஷ் எழுதி பிராக்கெட்ல இங்கிலீஷ் எழுதுனா போதுமானது.
ஸோ நீங்க டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு தான் எழுதணும்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. சொல்ற பாயிண்ட்ஸ் புரியுதுங்களா? நோட் மேக்கிங் இது அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கலந்து எழுத சொல்றது. கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் தான் கேட்பான், அவங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த டைம்ல நம்ம என்னதான் தமிழ்ல நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணா இருந்தாலுமே ஒரு சில இடத்துல தமிழ் வார்த்தை உங்களுக்கு ஆப்டா கிடைக்காது. அந்த இடத்துல தாராளமா நீங்க இங்கிலீஷ் டேர்ம் யூஸ் பண்ணலாம். அதுல எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அதுக்கு பக்கத்துக்கு 10 வார்த்தை 20 வார்த்தைன்னு பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். ஸோ நோட் மேக்கிங் அப்ப இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறீங்க ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும். இது திரும்பவும் சொல்றேன், சென்டென்ஸா எடுக்காம பிரேசஸா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எல்லா நோட்ஸுமே மேக் பண்ணி வச்சுக்கேன். GS 1ல இருந்து 3 வரைக்கும் மெயின்ஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஒர்க் பண்ணா போதுமானது. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஓவர்லேப் ஆகிற சப்ஜெக்ட்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ரிலவெண்டா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்க ஒரு பிரேம் ஒர்க் ரெடி பண்ணிக்கிட்டா போதுமா தவிர எல்லாத்துக்கும் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? ஸோ நீங்க இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் 1, 2, 3 நான் ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் எத்திக்ஸ் தனியா பேசுறேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் 1, 2, 3 காமனா பிரிச்சு சொல்றேன். இல்ல பேசுனதே புரியலையா? புரிஞ்சதில்ல என்ன சொல்லணும்? புரிஞ்சதில்ல. நோட் மேக்கிங்காக டிரான்ஸ்லேஷனுக்காக உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாத்தினா போதுமா தவிர ஒர்க் பண்ண நீங்க கவர் பண்ணா போதுமா தவிர நீங்க முழுக்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் எனக்கு வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காகவே டைமிங் வேஸ்ட் பண்ணி கண்டென்ட் ஒரு டாபிக்கோட கிளாரிட்டியை நீங்க கம்மியா ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அவுட்கம் வரும்னு எதிர்பார்க்கறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? டவுட் வேற கேக்குறீங்களா? இல்ல எத்திக்ஸ் போலாமா? இல்ல நீங்க இன்ட்ராக்டிவா இல்லாத பார்க்கும்போது நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது, வேற எதுவும் இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அதுக்கு ஒரு ஐடியா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முன்னாடியே சொன்னேன்ல, தமிழ்ல நம்ம மெயின்ஸ்ல தானே அப்படின்னா எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எழுதும்போது நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு பெருசா எவாலுவேஷன் கிடையாது, எவாலுவேட்டர் இல்லை தமிழ்நாடுல. எந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனாலும் சரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாலும் சரி இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இல்லை. சரிங்களா? நான் வந்து இப்ப சொன்னேன்ல உங்களுக்கு சுப்ராஜ் IFS சொன்னால, அவர் வந்து IRS ஆனாரு, அதுக்கப்புறம் IPS ஆனாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் IPS கன்னியாகுமரி SP பார்த்துருப்பீங்களே, அவர் தமிழ்ல தான் மெயின்ஸ் எழுதினாரு. ஓகேங்களா? அடுத்து உதயகுமார் SP, அவர் திருவண்ணாமலை SP. ஓகேங்களா? அவரும் தமிழ்ல தான் எழுதினாரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியா நாங்க படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்மளால தமிழ்ல எழுத முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது யாருன்னா 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது கிளியர் பண்ண டாக்டர் ஜெயசீலன் IAS, இப்போ வந்து விருதுநகர் கலெக்டர் இருந்தாரு. இப்போ வந்து டூரிஸ்டம் டெவலப்மெண்ட்டோட டைரக்டர் இருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். சாரி, அவங்க இல்ல, ஜெயசீலன் IAS தமிழ்நாடோட IAS. அவருக்கு விருதுநகர் கலெக்டர் இருந்தாரு, பெஸ்ட் கலெக்டர் அவார்ட்லாம் வாங்கினாரு. அந்த வருஷம் அவர் தான் தமிழ்நாட்டிலே டாப்பர், தமிழ் எழுதினவர் மெயின்ஸ் தான் சார் அவரு. அடுத்து வந்து சரவணன் IASன்னு சொல்லிட்டு அவர் வந்து திண்டுக்கல் கலெக்டர் இருந்தாரு. ஓகேங்களா? இப்போ மாத்திட்டாங்க. ஸோ இது மாதிரி இப்ப இருக்கிற சேலம் கலெக்டர் சார், இது மாதிரி நிறைய பேரு. நான் ஆக்சுவலி என்னோட லிமிடெட் நாலேஜ் இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ண IAS இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு அது தெரியாது. எனக்கு நான் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இவங்க தான் தெரிஞ்சாங்க. இப்ப நான் சொன்ன SP இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என் கூட கான்டெம்பரரியா இருந்தவங்க. அப்புறம் முருகானந்தம் IAS, அவர் மகாராஷ்டிரால இருக்காரு. இப்ப காமராஜ் IRS, இப்போ லாஸ்ட் வருஷம் IRS போயிருந்தாரு. அப்புறம் வந்து இன்னொருத்தர் சங்கர், அவர் வந்து இன்னொரு சர்வீஸ்ல இருக்காரு. ஸோ இது மாதிரி கான்டெம்பரரியில இருந்தவங்க நான் சொன்னவங்க இவங்க தான். இவங்க ஒர்க் பண்ணும்போது இவங்களுடைய ஆன்சர் ரைட்டிங், இவங்களுடைய எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பண்ணி தருவாங்களோ அதை விட இந்த பியர் குரூப் இருக்குல்ல, தமிழ்ல எழுதுற அந்த மெயின்ஸ் எழுதுற கம்யூனிட்டி இருக்குல்ல, அவங்களுக்குள்ளதான் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகும். கரெக்டா சொல்லணும்னா காமராஜ் இருக்காருல, IRS காமராஜ், சங்கர், சுப்புராஜ், இவங்களுடைய பேப்பர்லாம் நான் தான் எவாலுவேட் பண்ணேன் மெயின்ஸ் படிக்கும்போது. என் பேப்பரை சுப்புராஜ், காமராஜ் தான் எவாலுவேட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நாங்க தான் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு அவங்க எல்லா பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது அதை நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் உங்க பேப்பர்ல கொடுக்கும் போதுதான் உங்க பேப்பரு கண்டென்ட் என்ரிச்சா இருக்கு. வெறுமன தமிழ் எழுதுனா உங்களுக்கு போதுமான மார்க்கும் கிடைக்காது. உங்க பேப்பர் வந்து
ஒரு கண்டென்ட் ரிச்சான பேப்பர்னு சொல்லவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மெயின்ஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓரளவுக்கு படிச்சேன். படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டேன். எழுதிட்டு என் நண்பனுக்கு சுப்புராஜ் அவருக்கு தான் அனுப்புனேன். அவன் பேப்பரை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் சிரிச்சான். என்னடா நண்பா, டீ கடையில உட்காந்து கதை எழுதுற மாதிரி எழுதிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். நான் இந்த வருஷம் சர்வீஸ் வேணாம்ல, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட். இப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டேன். நீ ஏன் இங்கிலீஷ் டேர்ம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை? நீங்க கேட்ட டவுட்டுக்கு வரேன். இங்கிலீஷ் டேர்ம் இல்லடா நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒழுங்கா பார்த்தியா? நான் திரும்பி கேட்கறேன். நீ ஒழுங்கா எழுதியிருக்க செகண்டரி. ஆனா டெக்னிக்கல் கீ டேர்ம்ஸ் ஒரு பேஜுக்கு ஒரு 4 to 5 டெக்னிக்கல் வேர்ட்ஸை கொடுத்தா மட்டும்தான் உன் பேப்பர் ஒரு கண்டென்ட் என்ரிச்டு பேப்பரா மாறும். அப்படி இல்லாம நீ முழுக்க முழுக்க தமிழ் படுத்தத்திலேயே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி முழுக்க தமிழ் எழுதுனா அந்த பேப்பர் பெச் பண்ற மார்க் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ற மார்க்கை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்புட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமா நான் திரும்பவும் ஆரம்பிச்சு நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தை கொடுக்கும்போது தான் ஒரு கண்டென்ட் இன்ட்ரெஸ்டா மாறிச்சு. ஸோ ஒரு பக்கத்துக்கு கட்டாயம் நீங்க மீன்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது இங்கிலீஷ் டெக்னிக் வேர்ட்ஸ் நிறைய தரணும். தரலாம் இல்ல தரணும் அப்படின்னா தான் மார்க்ஸ் அதிகமாக வரும். அதனால உங்களுக்கு மார்க் கம்மியாகாது, மார்க் அதிகமாக தான் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இதுவும் 100% ஷோரா தெரியாது. பட் நம்ப தகுந்த மட்டங்கள்ல சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு சில ப்ரொஃபசர்ஸ் போவாங்க பேப்பர்ஸ் எவாலுவேஷன் பண்ண. காமனா இங்கிலீஷ்ல வர பசங்க பேப்பர்ஸ் எவாலுவேஷன் பண்ண. அந்த தமிழ் தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ் தான் தமிழ் எழுதின பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ் தமிழ்ல வெல்வர்ஸ்டா இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப ஜேஎன்யூ டியூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க தானே. ஆனா அவங்க வந்து தமிழ்ல அவங்களுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சன், தமிழ் எல்லாமே தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு படிக்க தெரியும். பட் டெக்னிக்கல் டேர்ம் இங்கிலீஷ்ல இருந்தா மட்டும்தானே இந்த கேண்டிடேட் டெக்னிக்கலா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான்னு மார்க் மாற்றி தரும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய தர வேண்டியது இருக்கு. ஸோ அதில் நீங்க எப்பயுமே நீங்க ரொம்ப அதான் முன்னாடியே சொன்னா டிரான்ஸ்லேஷனுக்காக நீங்க ரொம்ப ஒர்க் பண்ண தேவையில்லை. டிரான்ஸ்லேஷன் வார்த்தை எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இங்கிலீஷ் எழுதிட்டு கூட ப்ராக்கெட்ல நீங்க இங்கிலீஷ்ல எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர்? சொல்றது புரியுதுங்களா? ஓகே, இதுதான் 1 to 3 தேவையானது. ஸ்பெசிஃபிக்கா மெயின்ஸ் டாபிக்ஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் டாபிக்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் நோட்ஸே நீங்க மேனேஜ் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? இப்ப அடுத்து எத்திக்ஸ்க்கு வரலாம். எத்திக்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஒரு பயம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுங்களா? ஆல்ரெடி சிலபஸ் பார்த்துதான் உங்களுக்கு தெரிய வரும். இப்படி தோணுதுங்களா பார்க்கும்போது? என்னன்னா அது புது சப்ஜெக்ட்ஸா இருக்கு, எழுதுறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல எழுதுற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் எத்திக்ஸ் தான். ரொம்பவே ஈஸியான பேப்பர் எத்திக்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பயம் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கான மீனிங் தெரியாது. அக்கௌண்டபிலிட்டின்னு இருக்கு. அக்கௌண்டபிலிட்டினா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி வித்தியாசம் என்ன? இன்டெகிரிட்டி இருக்கு. இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேர்ம்ஸ் இருக்கும். இன்டெகிரிட்டினா என்ன உங்களுக்கு தெரியாது. எம்பத்தி, சிம்பத்தி, அப்பத்தி, இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்ன? இந்த மீனிங் தெரியாம தான் ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படுது. ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் என்னன்னா, நாங்க ஃபாலோ பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எத்திக்ஸோட சிலபஸை முழுக்க முழுக்க தமிழ் படுத்தணும். சிலபஸை நேர்மைக்கும் நாணயமுக்கும் வித்தியாசம் என்ன? பொறுப்பாண்மைக்கும் பொறுப்புடைமைக்கும் வித்தியாசம் என்ன? நான் சொல்றது புரியுங்களா? இந்த வேர்ட்ஸ் நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் ஒவ்வொரு டேர்முக்கும். அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டேர்முக்கும் டெஃபினேஷன்ஸ் எழுதணும். திரும்பவும் சொல்றேன், இதுக்கு நான் போய் கூகுள்ல தேடணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஆல்ரெடி ஒரு சாரி புக்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமான்னு கேட்டா தேவையே இல்லை. ஈஸியா நீங்க ப்ரௌஸ் பண்ணி அந்த டேர்முக்கான மீனிங்கு பிளஸ் கிளாடிஐ மூலமாவோ வேற ஏதாவது மூலமாவோ நீங்க அந்த கண்டென்ட்டை கீ டேர்ம்ஸை நோட் பண்ணி வச்சுட்டாலே போதும். சொல்றது புரியுதுங்களா? ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். என்னன்னா டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீ படிச்சிருப்ப. ஜிஎஸ் 1 2 3ன்றது சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்ப. பிளஸ்
சார் சார் மியூட்ல இருக்குங்க சார், வாய்ஸ் நாட் ஆடிபிள் சார். இப்ப ஆடிபிளா? எஸ் சார். ஓகேங்க, என்ன பாயிண்ட் சொல்லிட்டு ஓகே. எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டெக்னிக்கல் ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்குன்னா அந்த டேர்ம்ஸை நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த டேர்ம்ஸ் நோட் பண்ணிட்டோம். அதுக்கான டெஃபினேஷன்ஸ், அந்த டெஃபினேஷன்ஸ்மே முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க சென்டென்ஸ் இல்லாம கீ டேர்ம்ஸ் பிரேசஸ் நோட் பண்ணி டெஃபினேஷன்ஸ் எழுதிட்டோம். சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? புக்ல இருக்கிற இல்ல கூகுள்ல பாக்குற அதே எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் வந்து புதுசா இருக்காது. ஏன்னா எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனாவே இங்கிலீஷ் சொல்ற பசங்களும் சரி, தமிழ் பசங்களும் சரி, நான் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து எல்லாத்துமே காப்பி பண்ணிடுவோம் எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புதுசாவும் ரொம்ப பர்சனலாவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டாவும் கொடுக்கதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ் ரைட்டிங் ரொம்ப பர்சனலா மாறும், எத்திக்ஸ் நல்லா மார்க்கும் வாங்கிட்டு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நோட்ஸ் இப்படிதான் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு சிலபஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான டெஃபினேஷன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட கதைகளை நீங்க எக்ஸாம்பிள தரலாம், தாராளமா தரலாம். தரலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன் நடக்கிற இஷ்யூஸ் தரலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் இம்ப்ரெஸ்டா இருந்துச்சு, அது எக்ஸாம்பிள தரலாம். பிளஸ் வந்து ஏதாவது பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது நல்ல விதத்துக்காகவோ கெட்டதுக்காகவோ நோட் பண்ணி வச்சிருப்போம், அது எக்ஸாம்பிளா தரலாம். ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டாகவும் பர்சனலாகவும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரத உங்களுடைய ஆன்சர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை நம்ம ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு அது ஈஸியா கன்வெர்ட் ஆகிடலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை பண்ணாலே போதுமானது. அதாவது ஒரு டெஃபினிஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான தமிழ் வார்த்தை கரெக்டா பண்ணணும். நான் ஒரு கிளாசரி மாதிரி இருக்கு, நண்பர் சுப்ராஜ் ஒரு ஷேர் பண்ணியிருப்பாரு. நான் எல்லாம் உங்களுடைய குரூப்ல இதெல்லாம் நான் ஷேர் பண்ண சொல்றேன். அவருடைய டெலிகிராம் சேனல், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே போதுமானது. இதுதான் நோட் மேக்கிங், இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. இதுதான். ஸோ இப்ப நான் சொன்னதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கா? நோட் மேக்கிங்க்கு இங்கிலீஷ்ல படிக்கிற கேண்டிடேட்டோட அதே கண்டென்ட்டை ஒர்க் பண்றோம். எக்ஸ்ட்ராவா தமிழ் பற்றத்துக்கு மட்டும் கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸும் இல்லை கொஞ்சம் ஏஐ டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். சொல்றது புரியுது இல்ல? இதுதான் தமிழ்ல எழுதுறவங்க எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது. அவ்வளவுதான் வித்தியாசமா தவிர புதுசா நம்ம ஒண்ணு பண்ணணும், நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும், அந்த புக்கு படிக்கணும் இந்த புக்கு படிக்கணும் எதுவுமே நம்ம அலைய தேவையில்லை. வெரி கிளியரா இருக்கா? நான் டெஸ்ட் எழுத பத்தி சொல்லல, நோட் மேக்கிங் மட்டும் தான் சொல்றேன். கிளியர்? GS 1 to 4 இது எதனால போதுமானது. இன்னொரு பேப்பர், முக்கியமான பேப்பர், என்ன பேப்பர்? எஸ்ஏ. எஸ்ஏம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டு எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான், தமிழ்ல எஸ்ஏ எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறது கொஞ்சம் ஈஸி. ஏன் ஈஸி? ஜஸ்ட் ஏன் ஈஸின்னு நம்ம சொல்றேன் நான், என்ன காரணமா இருக்கும்? தமிழ்ல எஸ்ஏ எழுதுறது இங்கிலீஷ்ல எஸ்ஏ எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன காரணமா இருக்கும்? தமிழ்ல நம்மளால ஓரளவுக்கு பொய்டிக்கா எழுத முடியும், ஒத்துக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல சென்டென்ஸை தான் தர முடியும். ஒரு நவுனு வெர்பு ஒரு அப்ஜெக்ட் ஏதோ ஒன்று கொடுத்து சென்டென்ஸை தான் கம்ப்ளீட் பண்ண முடியுமா தவிர தமிழ்ல நம்மளுடைய தாய்மொழியில நம்ம இவ்வளவு நாள் படிச்சதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் வச்சுட்டு நாம பொய்டிக்காவும் ஒரு ஃப்ளோவாகவும் இம்ப்ரெசிவாகவும் எழுத முடியும். இது நேச்சுரலா இருக்கிற அட்வான்டேஜ். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி அது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றது, ஐ மீன் எஸ்ஏவோட ஆன்சர் ரைட்டிங் பெட்டரா எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எப்படி எழுதுறதுன்னு ஒரு அல்காரிதம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறாங்க எஸ்ஏ இருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? அதே கான்செப்ட் தான். நோட் மேக்கிங் பண்ணணுமா எஸ்ஏ அப்படின்னு கேட்டோம்னா பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா மட்டும் தரேன். டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் சொன்ன உடனே தமிழ் எழுதுற டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் தான் தேவை, அதுதான் பார்க்கணும்லாம் கிடையாது. இங்கிலீஷ் எழுதுற டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா?
ஒரு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு டாபிக் தராங்க. எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் இருக்குல்ல, ஒன்னு சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் பிரெயின் ஸ்டாம் பண்ணுவோம். கரெக்டா? பிரெயின் ஸ்டாம் பண்றது அப்படின்னா டாபிக்கோ அது கரெக்டா ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கணும். எஸ்ஏலுக்கு பிரச்சனையே அதுதான். கேள்வி சரியா புரியல அப்படின்னா ஆன்சர்ஸ் நீ என்ன எழுதினாலும் மார்க் வராது. கரெக்ட்டுங்களா? ஸோ எஸ்ஏயோட கேள்வியோ ஒரு 4-5 முறை படிச்சு நல்லா சரியா புரிஞ்சுக்கிட்டு ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தரணும். ஒரு 3/4 பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு இன்ட்ரடக்ஷன் தரணும். அதுக்கப்புறம் அது எதை பத்தி பேச போகுதுன்னு சின்னதா டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டாபிக்கே நம்ம பேசணும். ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா ஜிஎஸ் மெத்தட் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஸ்டரியில இருந்து பொலிட்டிக்கலா, சோசியலா, எக்கனாமிக்கலா நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஆன்டி தீசிஸ் எல்லாத்துக்கும் தரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில கோட்ஸ்க்கு கொடுக்கலாம், ஒரு சில கோட்ஸுக்கு தராமலே போயிடலாம். ஆன்டி தீசிஸ் ஒரு 2-3 டைமென்ஷன்ஸ்ல தரலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு ஃபார் எகென்ஸ்ட் மாதிரி எடுக்கும்போது அந்த தீசிஸ்க்கு ஃபாரா சொல்லியிருப்பீங்க, அதை சம்மரைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணா போதும். சொல்றது புரியுதுங்களா? இதான் மேக்ஸிமம் ஒரு ஆன்சர் ரைட்டிங், ஒரு எஸ்ஏவோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இதுக்கு நாம ஸ்பெசிபிக்கா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அனெக்டோட்ஸ் நான் சொல்லுவேன். கேள்விப்பட்டீங்களா அனெக்டோட்ஸ் வார்த்தை? சின்ன சின்ன கதைங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற கதைங்க. இப்ப நார்மலா நீங்க ஒரு ஆள் கூட பேசுறீங்க அப்படின்னா நீங்க எப்ப அந்த ஆள் கூட பேசும்போது சுவாரஸ்யமா மாறும் அப்படின்னா நீங்க புதுசா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசினா தான் அவருக்கு சுவாரஸ்யமா இருக்கும். புத்தகங்க தானே? ஸோ உங்க ஆன்சர் ரைட்டிங்கும் உங்களுடைய எஸ்ஏவும் சுவாரஸ்யமா புது கதைகளோட புது பெர்ஸ்பெக்டிவோட பொய்டிக்கா சொல்லும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். ஸோ அதுக்கு தான் நீங்க நோட் மேக்கிங்ல எஸ்ஏவுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு எஸ்ஏ டைப்ஸை நீங்க லாஸ்ட் ஒரு 10 வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 டைப் தான் கேட்டிருப்பாங்க. 5 டைப் தான் கேட்டிருப்பாங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த 5 டைப்புக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு 4 அனெக்டோட் ஸ்டடி பண்ணி வச்சுட்டா போதும். அனெக்டோட்ஸ்னா என்ன? கதைங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற கதைங்க. எப்பயும் காந்தி கதை, அம்பேத்கர் கதை, அப்துல் கலாம் கதைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கதையை திரும்ப திரும்ப எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா சுவாரஸ்யமா இருக்காது. உங்க பேப்பர் சுவாரஸ்யமா இருக்காது. ஏன்னா சுவாரஸ்யம் தான் மார்க் போடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான அனெக்டோட்ஸ், திரும்ப அதுவும் எத்திக்ஸ் சொன்ன மாதிரி தான். நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது, இல்ல வேர்ல்ட் ஹிஸ்டரி ஏதாவது படிச்சிருப்பீங்க, வேற ஏதாவது புக்ஸ் படிச்சிருப்பீங்க, படம் பார்த்ததும் கோட் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அனெக்டோட்ஸை நீங்க அந்த டாபிக் தகுந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 5 அனெக்டோட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நாம எழுதும் போது அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ணுங்க அனெக்டோட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா திருக்குறள் நிறைய கோட் பண்ணலாம். எத்திக்ஸ்க்கும் சரி எஸ்ஏக்கும் சரி திருக்குறள் கோட் பண்ணலாம். புறநானூற்று வரிகள், அதாவது சங்ககால வரிகளை கோட் பண்ணலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு புக்ஸோ இல்லை கோட்ஸோ கோட் பண்ணலாம், தாராளமா கோட் பண்ணலாம். அது முன்னாடியே ஒர்க் பண்ணி வச்சிடணும். எக்ஸாம்பிள் உட்காந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும், அதே சமயத்துல வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப போயிட்டே இருக்கும். ஸோ முன்னாடியே ஒர்க் பண்றது பெட்டர். எத்திக்ஸ்க்கு நான் பாயிண்ட் மறந்துட்டேன். திருக்குறள், கோட்ஸ், இந்த மாதிரி புக்ஸ், படம், இது எல்லாமே கோட் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாகவும் கரெக்டா தேவையான அளவுக்கு கொஸ்டின்ஸ் டிமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி தேவையானதை கொடுத்தாலே போதுமானதை தவிர இது தரணும் இது தரக்கூடாது அப்படி எந்த ரூலுமே கிடையாது. நீங்க இதை கவர் பண்ணாலே போதுமானது. எஸ்ஏவுக்கு நீங்க இதை பண்ணாலே போதும். இதை பண்ணிட்டு எழுதும் போது நீங்க கொஞ்சம் பொய்டிக்கா என்ன சென்ஸ்னா கவிதையை தான் எழுதணும் அவசியம் இல்லை. இந்த எழுத்து நடையே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தனி நடை இருக்கும். அந்த நடையை பயன்படுத்தி படிக்க படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுத்துச்சு, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தூண்டுச்சு அப்படின்னா கட்டாயம் மார்க் நிறைய போடுவாங்க. சரிங்களா? என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்ல என்னுடைய எஸ்ஏ மார்க் 130 வாங்கினேன். ஓகேங்களா? 130 வாங்கினேன். பிளஸ் அதுக்கப்புறம் செகண்ட் இதுல என்னுடைய எஸ்ஏல 128 வாங்கினேன் நானு. பட் அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் எழுதல. சுப்ராஜ், நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் சுப்ராஜ், அவர் ரொம்ப எஸ்ஏ ரொம்ப பொய்டிக்கா நல்லா எழுதுவாரு. அவர் 140 வாங்கியிருக்காரு எஸ்ஏவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் அவ்வளவு மார்க் வாங்க முடியுது அப்படின்னா இது எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுக்கணும். சும்மா வெறுமனே நம்ம கடமைக்கு ஒரு 10 பக்கத்தை எழுதணும்னா மார்க் வராது. ஸோ பொய்டிக்காவும் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமாவும் சொல்லும் போதுதான் உங்களுக்கு மார்க் நிறைய மார்க்கா மாறி தரும். சொல்றது புரியுதுங்களா? நோட் மேக்கிங்ல நீங்க பண்ண வேண்டியது இதுதான். நோட் மேக்கிங் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ஜிஎஸ் 1 to 3க்கு இதுதான் பண்ண வேண்டியது இருக்கு. எத்திக்ஸ்க்கு தான் பண்ணணும், எஸ்ஏக்கு இதுதான் பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வரலாம். இதுல ஏதாவது நோட் மேக்கிங்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது நோட் மேக்கிங் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா?
இப்ப ஆன்சர் ரைட்டிங் சரி டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்துடலாம். வெரி கிளியரா புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றேங்க. தமிழ்ல எழுதுறவனுக்கு லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாது. நீங்களாவே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஆர்டிபிஷியல் பேரியர். நீங்க கண்டென்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்களாவே தமிழ்ல எனக்கு மெட்டீரியல் இல்லை, எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது கஷ்டம், பாஸ் பண்றது கஷ்டம், நீங்களாவே உங்களை சுத்தி ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு குண்டை போட்டுக்காதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க. தமிழ்ல படிக்க முடியாது சிரமமா சொல்லிட்டு அப்படிதான் கிடையவே கிடையாது. ஒர்க் பண்ணா வந்துடலாம். சரிங்களா? சரி, இப்ப பாயிண்டா ஆன்சர் ரைட்டிங் வரலாம். நான் முன்னாடி சொன்னேன்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதும் போது டெஸ்ட் எழுதும் போது 10 மார்க் கேள்வி 2 பக்கம்னு தெரியல, 4 பக்கம் எழுதினேன். ஓகேங்களா? எஸ்ஏவும் 12 பக்கம் 5 பக்கம் இருக்கும்போது 20 பக்கம் எழுதியிருக்கேன் எஸ்ஏ. ஒரு எஸ்ஏ 20 பக்கம் எழுதி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொன்னாங்க, தம்பி 12 பக்கம் தான் பேப்பரே இருக்கும், அதுக்குள்ள எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. 10 மார்க் கேள்வினா 2 பேஜஸ் தான், 13 மார்க் 15 மார்க் கொஸ்டின்னா 3 பேஜஸ் தான். அப்புறம் ஐடியா இருக்கு. சரிங்களா? இப்போ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, நான் எழுதி பார்த்திருக்கேன். மெயின்ஸ் டெஸ்ட் எழுதிருக்கீங்களா? டைம் கன்சியூம். வேற மெயின்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுறதுல நாம பேஸ் பண்ற பெரிய சவால்கள் என்னென்னு சொல்லிட்டு டைம் கன்சியூம் ஆகுதுன்றது கரெக்ட் தான். வேற ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்மளால சொல்ல வந்த பாயிண்ட ப்ரிசிஸா சொல்றது சிரமமா இருக்கும் தமிழ் எழுதும்போது. அது இங்கிலீஷ் பேப்பர் நீங்க டாப்பர்ஸ் பேப்பர் பார்த்தா தெரிய வரும். 3 வார்த்தையில ஒரு பாயிண்ட சொல்லிடுவாங்க. நாம அதுக்கு 3 லைன் எழுதுவோம். ஏன்னா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நார்மலா நாங்க ஒர்க் பண்ணும்போது நாங்க ரொம்பவே சவாலா இருந்தது அதுதான். படிக்க கண்டென்ட் வளர்ந்துடும் நம்மளுக்கு. படிக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நமக்கு சேர்ந்துடும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்றது தான் பிரச்சனை. ஆன்சர் ரைட்டிங் நம்ம அதிகமா பேஸ் பண்ற பிரச்சனை அதுதான். ஸோ அதனாலதான் நான் நோட் மேக்கிங் பண்ணும்போது பிரேசஸா எடு, சென்டென்ஸா எடுக்காதீங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, நீ பிரேசஸா ஒர்க் பண்ணும்போது அங்கேயே ஒரு ஒரு ஐட்ரேஷன் ஒரு ஃபில்டர் பண்ணுவீங்க. தேவையில்லாத வார்த்தைலாம் எழுதாம தேவையான வார்த்தை மட்டும் தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை திரும்ப நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? நாங்க பண்ண மிஸ்டேக் தான் நோட் மேக்கிங் பண்ணும்போது பெட்டரா பண்ணுறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது ப்ரீசிஸா தேவையான வார்த்தை மட்டும் தான் எழுதணுமே. வளவலான்னு எழுதக்கூடாது. நம்மளுக்கு வளவலான்னு எழுதுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு தமிழ் எழுதுறதுனால. அதனால அதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற அதே டெம்ப்ளேட் தான். ஃபர்ஸ்ட் கேள்வி படிச்சு கேள்வி சரியா புரிஞ்சுக்கணும். தமிழ்ல நம்மளால 2 பக்கத்துக்கு 10 மார்க் கேள்வி நிரப்புறது ஈஸி. உண்மையா சொல்றேன், 2 பக்கத்துக்கு ஃபில் பண்றது ரொம்ப ஈஸி. எந்த டாபிக் இருந்தாலும் சரி 2 பக்கம் ஃபில் பண்ணிடலாம். கேள்விக்கு சரியா இருந்தாலும் மார்க் பண்ணுவோம். புரியுதுங்களா? சோ கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இங்கிலீஷ் கூட சேர்ந்து படிக்க சொல்றோம். அந்த வொக்காபுலரி காம்ப்ரிஹெண்ட் பண்ற ஸ்கில்லும் வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கேள்வியை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து 2வதா கொஸ்டினோட டிமாண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இது நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கும் தமிழ் எழுதுறவங்களுக்கும் காமனா சொல்றதுதான். டிமாண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றது. ஒரு கேள்வின்றது ஒரே ஒரு டிமாண்டோட இருக்காது, 2-3 டிமாண்ட்ஸோட இருக்கும். டிமாண்ட்ஸ் என்னன்னு தெரிய வருது இல்ல? 2-3 டிமாண்ட்ஸ் இருக்கும். அடுத்து அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். எழுதுறதுக்கு முன்னாடி மைண்ட்லயே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன்ல இந்த பாயிண்ட் தரணும், இங்க ஒரு சப்டாபிக் தரணும், சப்டாபிக் கீழே 3 பாயிண்ட் எழுதணும், ஒவ்வொரு பாயிண்ட் 2 லைன் இருக்கக்கூடாது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரணும், இன்னொரு சப்டாபிக் தரணும், 2 பாயிண்ட் தரணும், இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சா பெட்டரா இருக்கும், இல்ல மேப் வரையணும், கன்க்ளூஷன் இந்த பாயிண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி படிக்கும் போது அந்த கேள்விக்கு ரெலவெண்டான 10 பாயிண்ட்ஸ் மைண்டுக்கு வந்துச்சுன்னா அந்த 10 பாயிண்ட் அந்த கேள்வியில எங்க பிளேஸ் பண்ணணும் முன்னாடியே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் பண்றதை எழுதவே ஆரம்பிக்கும். சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது ரொம்ப அதிகமா தெரியும். அது இவ்வளவு ஒரு கேள்வி எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளவு யோசிக்கணுமான்னு கேட்கறாங்க. உங்களுக்கு தோணும், பண்ணணும். அதை பண்ணாதான் உன் ஆன்சர் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நீ ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்திருப்ப. கேள்விக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் டிமாண்டா நீங்க அட்ரஸ் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்சதை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எழுதி பார்க்கும்போது நமக்கு தோணும் நம்ம நல்லா எழுதிட்டோம்னு தோணும். ஆனா மார்க் அது வராது. நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன். சொல்றது புரியுதுங்களா? கரெக்டா சொல்லணும் அப்படின்னா GS 1 என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல GS 1ல என் மார்க் 70 மார்க் தான். ஓகேங்களா? நான் ஃபைனல் சர்வீஸ் மிஸ் பண்ணது 25 மார்க்ஸ் தான். GS 1ல என்னுடைய மார்க் 70 மார்க். GS 3ல என்னுடைய மார்க் 70 மார்க் தான். சொல்ற கான்செப்ட் புரிய வருதுங்களா? நான் GS 2ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா ஆன்சர்ஸ் இருந்தது 100+ வந்துச்சு.
GS 3லயுமே 100 பக்கம் வந்தது. எஸ்ஏ நல்ல மார்க், இன்டர்வியூ ஆவரேஜ் மார்க். ஆனா GS 1லயும் GS 3லயும் எனக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் தெரியல, எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரியாதனால நான் ரொம்ப ஆவரேஜா ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் வாங்கினேன். 70 மார்க்ஸ் தான் வாங்கினேன். ஆவரேஜ்ன்றது 90 மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. நான் 90 மார்க்ஸ் ஆவரேஜ் வந்திருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல் தெரிஞ்சிருந்தாவே ஆவரேஜ் மார்க் வாங்கிருக்கலாம். 40 மார்க்ஸ் அதிகம் வாங்கியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சர்வீஸ் வாங்கிட்டு. சொல்றது புரியுதுங்களா? சோ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியலன்றதுனால நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் சர்வீஸ் வாங்காம. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் பட்சத்தில் கரெக்டா நீங்க அதை அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த பேரியரை நீங்க உடைச்சிடலாம். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ன்றது நம்ம ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும். ஸோ 3 லைன் மேல இன்ட்ரடக்ஷன் இருக்கக்கூடாது. 3 லைன் தான் இருக்கும். கட்டாயம் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அடுத்து சப் டாபிக்ஸ் கொஸ்டின்ஸோட டிமாண்ட், அந்த டிமாண்டே உடச்சு சப் டாபிக்ஸ் தான் தரும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் அது கீழே புல்லட் பாயிண்ட்ஸ் தான் பாயிண்ட் தரணும். பேராகிராஃபா எழுதக்கூடாது. பேராகிராஃபா எழுத என்ன பிரச்சனை அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்க முடியாது. ஒரே பாயிண்ட் ஒரு பக்கத்துல நம்ம எழுதும். முன்னாடியே சொன்னேன், இங்கிலீஷ்ல இருக்கிற 3 வார்த்தை எழுதுற பாயிண்ட்டை நாம் எழுதும் போது 3 லைன் ஆகுதுன்றோம். 2 லைன் அவன் எழுத தான் ஒரு பக்கம் எழுதும். ஸோ கிறிஸ்பா தரத்துக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் தர பழகணும். 2 லைன் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நிறைய தரணும், நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் நிறைய தரணும், எக்ஸாம்பிள்ஸ் தரணும். இது எல்லாமே ஓவர் த பீரியட் தான் கத்துக்கிட்டோம். முன்னாடியே கத்துக்கிட்டு இருந்தோம்னா முன்னாடியே நாங்க ஒரு பெட்டரான ஒரு அவுட்கம் வந்துருக்கோம். எனக்கு மட்டும் இல்ல, நண்பர் சுப்ராஜுக்கும் சரி, காமராஜுக்கும் சரி, நாங்க எல்லாமே மெயின்ஸ் ஒன்னா தான் எழுதணும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. அவங்களுக்கு அதே இஷ்யூ தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்க இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல ஸ்ட்ராங் ஆகணும். சொல்றது புரியுதுங்களா? 7 நிமிஷத்துக்குள்ள 10 மார்க் கேள்வி முடிக்கணும். 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 11 நிமிஷம் சொல்லுவாங்க நார்மலா நம்ம ஃபாலோ பண்ற டைம். ஆனா கொஸ்டின்ஸை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை மைண்ட்லயே நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு இதுக்கு எனக்கு 4 நிமிஷம் ஆயிடுது, எப்படி 7 நிமிஷத்துல எழுதுறது அப்படின்னு டவுட் வரலாம். நான் இல்லைன்னா சொல்லலை, ஆகட்டும், தப்பு இல்லை. ஆனா இதுதான் ப்ரொசீஜர். இதை ஆரம்பிச்சு நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் நாம ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணிட்டே இருக்க போறோம். ஒரே டெஸ்ட் எழுதிட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுத போறது கரெக்டா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பும் லெஸ் தென் 1 மினிட் உங்களால பண்ண முடியும். நம்புங்க, நாங்க ஃபாலோ பண்ணதுதான் நாங்க வந்து ஒர்க் பண்ணும்போது வந்துருச்சு. ஆனா நீ டெஸ்ட் எழுதும் போது 2வது பக்கம் எழுதும் போது ஐயோ இந்த பாயிண்ட் பேசாம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கலாமோ, ஒரு பக்கம் எழுதுனதுக்கு அப்புறம் 2வது பக்கம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் பக்கம் எழுதுறதுக்குள்ள கேள்விக்கு ரிலவெண்டா இருக்கே, அதுக்கப்புறம் யோசிச்சுதான் பிரயோஜனம் இல்லை. ஸோ முன்னாடியே யோசிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நாம தமிழ்ல எழுதணும் போது காம்ப்ரிகென்ட் பண்றதுல இல்ல வொக்காபுலரியில ஒரு சில இடத்துல இஷ்யூ நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நாம இர்லவெண்டா எழுதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்காம. அதனாலதான் டைம் அதிகமா எடுத்தும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் சொல்றது உங்களை விசுவலைஸ் பண்ண முடியல. புல்லட் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கணும், 2 லைன்ஸ் தான் இருக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு சுப்ராஜும் பேப்பர் உங்களுக்கு போட்டிருக்காரு. என்னோட மெயின்ஸ் பேப்பர் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் பேப்பர்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் பேப்பர் தான் நமக்கு ரெஃபரன்ஸ். இங்கிலீஷ்ல இருக்க டாப்பர்ஸ் பேப்பர் தான். ஏன்னா நாங்க அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி எழுத நாங்களும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் தர முடியுது. ஒரு பக்கத்துக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எப்ப தர முடியும் அப்படின்னா ரொம்ப ப்ரீசிஸா தேவையான ப்ரீசஸ் மட்டும் கொஞ்சம் தான் தர முடியுமே. நீங்க வளவலான்னு சென்டென்ஸ் எழுத ஆரம்பிச்சுங்க அப்படின்னா தர முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நிறைய டைமென்ஷன்ஸ் தரணும். ஒரே பாயிண்ட்டை வெவ்வேறு வேர்ட்ஸ்ல திரும்பி எழுதுனா மார்க் வராது. நிறைய டைமென்ஷன்ஸ் தரணும். ஸோ நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எந்த முக்கியமான பாயிண்ட் முன்னாடி தரணும், முக்கியமில்லாத பாயிண்ட் பின்னாடி தரணும்ன்றத நீங்க படிக்க தான் கத்துக்க முடியும். ஓகேங்களா? நிறைய ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் வித்தியாசமா நிறைய இருக்கு. உங்களுக்கு அப் அண்ட் ஸ்போக் இல்ல அந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு பாக்ஸ் போட்டு நிறைய ஐடியா இருக்கு. டாப்பர்ஸோட பேப்பர்ஸ் பார்க்க உங்க ஐடியா கிடைச்சிடும். ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிய வந்துடும். பிளஸ் கன்க்ளூஷன்ல கட்டாயம் ஒரு பாசிட்டிவா தான் இருக்கணும். ஒரு ஸ்கீமோ ஒரு எஸ்டிஜி கோலோ இல்ல கவர்மெண்ட் ஒரு டார்கெட்டோ இல்ல ஒரு ரிப்போர்ட்டோ அப்படி மென்ஷன் பண்ணி முடிக்கணும். ஸோ நான் இப்போ நார்மலா ஒரு ஆன்சர் ரைட்டிங் நான் சொல்லும் போது வெறும் வேர்ட்ஸால நிரப்புறது தமிழ் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த டேட்டா, இது பிளஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் உன் ஆன்சர் என்ரிச்டா மாறும். கரெக்டா? கதை ஈஸியா எல்லாம் தெரியுமில்ல, எழுதிடும்ல. இங்கிலீஷ்ல நிறைய வருஷம் கதை எழுதிருக்கும், தமிழ் ஈஸி தானே, ஈஸியா எழுதிரும். கதெல்லாம் எல்லாருக்குமே எழுத தெரியும். அது கன்வெர்ட் பண்ணி கண்டென்ட்டா மாத்துறதுக்கு தான் நான் சொன்ன இந்த 4 கண்டென்ட்டும் உள்ள வரணும். டேட்டா, இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதை நீங்க உள்ள கொடுக்க உங்க பேப்பர் என்ரிச் ஆயிடும். நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது என் ஃப்ரெண்டு சொன்னா என்னடா டீக்கர்ல உட்காந்து கதை எழுதி வச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி உங்க ஆன்சர் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும். அது மைண்ட் வச்சுங்க. இப்ப சொல்றது எல்லாமே ஒரே டெஸ்ட் வருமானு கேட்டா வராது. நிறைய எழுதல தான் வருமே. நிறைய டெஸ்ட் நீங்க திரும்ப ஒர்க் பண்ண தான் வருமே.
என்னுடைய ஜிஎஸ் மார்க் என்னுடைய ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்ல 330, இந்த முறை 410. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு 80 மார்க்ஸ் வித்தியாசத்துக்கு தான் இப்ப சொன்ன பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்றது. தொடர்ந்து அந்த ஒர்க் பண்ண தான் அவுட்கம் வருமே. சும்மா ஜஸ்ட் ஒரே நாள் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அவுட்கம் வரும்னா வராது. இது மைண்ட்ல வச்சுக்கங்க. 1, 2, 3 இது மூணுக்கும் இதே ஐடியா தான். GS3 பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக்கான பேப்பர், நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் நான் ஆவரேஜா எல்லா வருஷமும் மார்க் கம்மியாக தான் வரும் எடுப்பாங்க. என்னுடைய மார்க்ஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு, லெஸ் தான் 90 தான் அந்த முறை வாங்கினேன். பட் போன வருஷம் நண்பர் காமராஜ் சொன்னல, அவர் பேப்பர் நான் எவாலுவேஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் போன முறை வாங்கும்போது 105 வாங்கினார் GS3ல. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ் எழுதும் போது இந்த பேப்பர் தான் மார்க் போடும், அந்த பேப்பர் தான் மார்க் போடுவான்னு எந்த ஒரு ரூலுமே கிடையாது. நல்ல தான் மார்க் போடுவான். சொல்றது புரியுது இல்ல? எல்லா பேப்பர்லயுமே 100+ வாங்கியிருக்காங்க. GS4ல ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல 120+ வாங்கியிருக்காங்க எத்திக்ஸ் பேப்பர்ல. GS3ல 100+ வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல செகண்ட் பேப்பர்ல 120 வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்ல எழுதும் போது இவ்வளவு மார்க் வாங்க முடியும், ப்ரொவைடட் கண்டென்ட் தரணும். கண்டென்ட் தராம வெறுமனே தமிழ் எழுதலாம் மார்க் போட்டுற மாட்டாங்க. தமிழ் எழுதும் போது மார்க் கம்மியாகவும் போட்டுற மாட்டாங்க. கண்டென்ட் தான் முக்கியமே. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் செகண்டரி வைங்க. என் பாயிண்ட் அதுதான். சொல்றது கிளியரா புரியுது இல்ல? இப்ப GS3 பொறுத்து பார்க்கும்போது இதே தான். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவென்ட்டான டாபிக் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. எக்கனாமிக் சர்வேயா இருக்கட்டும், நிறைய ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும். அதை நாம கரெக்டா படிச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்து இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம போட் பண்ணும்போது கரெக்டாயும் நல்ல மார்க் வாங்க முடியும். 100+ தான் ஈஸியா வாங்க முடியும். சரிங்களா? அண்ட் 1, 2, 3 செகண்ட் பேப்பர்ல கவர்னன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுக்கிறோம்னா அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட மேப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டாபிக் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க கவர்னர் திரும்ப. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்லயும் ஒவ்வொரு மைக்ரோ டாபிக்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட மேப் பண்ணி ரீசெண்டா 10 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரேமர் ஒர்க் பண்ணி வச்சுட்டா போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது, ஆனா அதே தீம் ரிப்பீட் ஆகும். ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் ஈஸி, எப்பயும் புரிஞ்சுக்கு. ப்ரிலிம்ஸ்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்ன தீம்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதே கொஸ்டின்ஸ் இல்லாம கட்டாயம் அதே தீம் தான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியா உங்களால கொஸ்டின்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டேர்ம்ஸும் நீங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 10 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸும் உங்களால ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கான டேர்ம்ஸும் திடீர்னு பவுன்ஸ்னு சொல்றாங்கல்ல, புதுசாக கேள்வி கேட்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒர்க் பண்ணா அந்த டேர்ம்ஸும் உங்களுக்கு கன்வீன்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு தமிழ்ல எழுதுறதுன்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாதுன்னு சொல்ல வரேன். நார்மலா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சரி இந்த சிலபஸும் சரி நல்லா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டேர்ம்ஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டின்றது நம்ம ஒர்க் பண்றதை பொறுத்து. சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஆன்சர் ரைட்டிங், இப்படிதான் இருக்கணும். இது 1 to 3க்கு இப்படி கொடுத்துட்டோம். அடுத்து வந்து எத்திக்ஸ்க்கு. நான் முன்னாடி சொன்னால எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற ஒரு பேப்பர்னு சொன்னால. ஏன் அப்படின்னா எத்திக்ஸ் கேள்வி புரிஞ்சுட்டாலே போதும். ஆனா பிரச்சனை என்னன்னா கேள்வி புரியணும். அதுக்கு அந்த புரியுற அளவுக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். நான் எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்களா? எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படின்னு பாத்துருக்கீங்க? ஒரு 2-3 லைன்ஸ் மேலதான் இருக்குது. அந்த கேள்வியை அவன் பிரேசஸா இடியம்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்குதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். அது கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேள்வியை பிரிச்சு கரெக்டா 3-4 பார்ட்டா பிரிச்சு அதுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்ச எத்திக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதினாலே மார்க் வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? அதுல இருக்க சேலஞ்ச் என்னன்னா கொஸ்டின்ஸ் புரியுறது தான் சேலஞ்சு. அந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமப்படும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கும். கொஞ்சம் நீங்க அதுக்கு தான் இந்து பேப்பர் படிக்க சொல்றது காரணம் என்னன்னா அந்த காம்ப்ரிகென்ட் பண்ற ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்காக தான். ஈவன் தோ ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பிளஸ் சிசேட்ல உங்களுக்கு காம்ப்ரிகென்ஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே கொஸ்டின்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது. அது நீங்க ஒர்க் பண்ண தான் தெரிய வரும். ஒரே நாள் 2 நாள் உங்களுக்கு வந்துடாது இல்லை, தொடர்ந்து ஒர்க் பண்ண தான் ஐடியா வரும். ஸோ எத்திக்ஸ் பேப்பர் இப்படி தான். பிளஸ் வந்து கேஸ் ஸ்டடி ஒரு டெம்ப்ளேட் தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து ஒரு நார்மலா என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா கேஸ் ஸ்டடி தான் ரொம்ப முக்கியமானது, கேஸ் ஸ்டடி தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கேஸ் ஸ்டடியை கேள்வி 1.5 பக்கம் கொடுத்துருப்பான். அது படிக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான்.
ஆனா படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட்ல கொண்டு வந்துடலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன, அதுல இருக்கிற மெரிட், நம்ம இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நிறைய ஒரு கோட்ஸ் பிளாசிபி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணாலே பெட்டர் ஆன்சர்ஸா மாறிடும். கேஸ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நம்புங்க, பெருசெல்லாம் நீங்க உரி பண்ண தேவையில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் 13 கேள்வி கேட்பான், 10 மார்க் கொஸ்டின்ஸ். அதுதான் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்குதான் இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் உள்ள கொண்டு வரதாகட்டும், திருக்குள் கொண்டு வரதாகட்டும், கொஸ்டின்ஸ் கரெக்டாக பிரிக்கிறதா இருக்கட்டும், நிறைய பிளாஸ்டிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நிறைய டெஸ்ட் எழுதணும். இப்போ நம்ம நோட்ஸ் தான் மைண்ட் வச்சுட்டு இருப்போம். அதை டெஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியலை எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணி தரன்றது மாறும். நீங்க கரெக்டா இன்டர்பிரேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுனா மார்க் கன்வெர்ட் ஆகும். இல்ல நான் எழுதுற ஆன்சர் இன்டர்பிரேஷன் பண்ண மாட்டேன், அப்படியே போய் கொட்டுவோம் அப்படின்னா மார்க் வராது. ஸோ கேள்வி வந்து எப்பயுமே டைரக்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க, உங்க ஐடியா இருக்கு, டைரக்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ளை பண்ணி எழுத மட்டும் தான் கேட்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுடைய நாலேஜ் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அதே கண்டென்ட்டை கேள்வி சரியா நீ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டென்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா நம்மளால கண்டென்ட் பண்ணி எழுத முடியும். நம்புங்க, மெட்டீரியல் நம்ம மெட்டீரியல் வச்சு ஈஸியா எழுதிட முடியும். புதுசா நம்ம தேடணும்னு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து உங்களை வந்து நான் இந்து அண்ட் சேம் டைம் இதை படிக்க சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படிக்க சொல்லியிருந்தேன். திட்டம் யோஜனாவோட மேகசின் திட்டம் பார்த்துருக்கீங்களா? திட்டம் மேகசின் பார்த்துருக்கீங்களா? தமிழ் இருக்கும், பிஐபி போடுறது பார்த்தது இல்லையா? யோஜனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோஜனாவோட தமிழ் பதிப்பு தான் திட்டம்னு. அது கட்டாயம் படிக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு நிறைய டெக்னிக் டேர்ம்ஸ் அதில் இருக்கும். எஸ்ஏவுக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் தரும். கவர்மெண்ட் சைடு ஒரு எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணோம்னா நிறைய கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திட்டம் கட்டாயம் படிக்கும். ஓகேங்களா? மேகசின் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்றது. இதை தாண்டி நார்மலா ஆஸ்பிரண்ட் படிக்கிற அந்த மெட்டீரியலை நம்ம தமிழ் படிக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா படிக்கிற புக்ஸ் இவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற அந்த புக் படி இந்த புக் படிக்கணும் ஓட தேவையே இல்லை. எந்த புக்கை படிச்சாலும் கண்டென்ட் வளர்த்துக்கிட்டா போதும். என் பாயிண்ட் அவ்வளவுதான். சிம்பிள். சொல்றது புரியுதுங்களா? இது வரைக்கும் நான் ஒரு 3 நாள் மாதிரி நானே பேசிட்டு இருந்தேன்ல, புரிஞ்சதுல என்ன சொல்றேன்னு. இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் தான் கேளுங்க. இப்ப பேசுறத வச்சு சிலபஸ் இது கண்டென்ட் இதுதான். இன்னும் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு. நீங்க இதை டவுட் கேளுங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பத்தி நான் பேசுறேன். ஆமா, 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளாஸ் ரூம் நோட்ஸ். நீங்க இன்கேஸ் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் போய் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசிஎம் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கிளாஸ் ரூம் நோட்ஸே கொஞ்சம் ஸ்பேசிஸா விட்டு எழுதிட்டு அதை உள்ள நீங்க டம் நோட் பண்ணிட்டா போதுமானது, இல்லை வேலிடேஷன் பண்ணா போதுமானது. சொல்றது புரியுதுங்களா? கிளாஸ் ரூம் நோட்ஸ்லேயே வேலிடேஷன் பண்ணா போதுமானது. இல்லை நான் இன்ஸ்டிடியூஷன் படிக்கல, ஓனா படிக்கிறேன் அப்படின்னா நீங்க புக்ஸ் நோட்ஸ் நீங்க மேக் பண்ணிருப்பீங்களா, அதில் ஆட் பண்ணா போதும். தனியா நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையே இல்லை. ஆனா மெயின்ஸுக்கு நான் சொல்றது ப்ரிலிம்ஸ்க்கு, இது மெயின்ஸுக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கவர் பண்ணணும் கேட்டா ஒரு சில கவர் பண்ண, ஒரு சில கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த கவர் பண்ண டாபிக்ஸ்க்கு நோட் மேக்கிங் பண்றது பெட்டர். என்சிஆர்டிக்கு தனியா நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற எஸ்டாப்ளிஷ்ட் நோட்ல அதுல இருக்கிற வேல்யூடேஷன் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அந்த கண்டென்ட்டும் கிளாரிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது தமிழுக்கு மட்டும் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே காமன் தான். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நோட்ஸ் மேக் பண்ணிட்டோம்னா 2-3 நோட்ஸ் டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சுட்டு நம்ம தனித்தனியா படிச்சோம் மைண்ட்ல இருக்கிற ஏறாது. அது எல்லாத்தையும் ஒரே மெட்டீரியல்ல கொண்டு வரும்போது அதை திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அந்த கண்டென்ட் உங்க மைண்ட்ல நிற்கும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய எழுதணும்னு சொல்றோம், உட்காந்து மனப்பாடம் பண்ணிருக்க முடியுமா நம்மளால? திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண ஈஸியா மைண்ட் நின்றுடும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஒரே நோட்ஸ் தான். அதை கொஞ்சம் ஸ்பேசிஸா நம்ம எடுக்கும்போது எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வேல்யூ அடிஷனுக்காகவும் தமிழ் டேர்ம்ஸ்க்காகவும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணல போதுமானது. சொல்றது புரியுங்களா? நோட்ஸ் நிறைய எடுக்க தேவையில்லை, இதுக்கு வச்சு மேனேஜ் பண்ணிட்டா போதும். வேற இல்ல, 1 நான் சொன்னது ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இல்ல 2 சுத்தமா புரியல அப்படின்னா தான் அமைதியா இருக்க முடியும். அதுக்குதாங்க நம்ம இவங்க கேட்டாங்கல்ல, இந்த கேள்விக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நோட் மேக்கிங் பண்ணும் போதே தேவையான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்கா மெயின்ஸ் டாபிக் அது திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டாப்பர்ஸ் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இங்கிலீஷ் டாப்பர்ஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? நார்மலா இங்கிலீஷ் டாப்பர்ஸ் பேப்பர் பார்த்துருக்கேன், மெயின்ஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? வளவலான்னு எழுதிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ் பேப்பர் கிடைக்கிறது ரேரு, அதனால இங்கிலீஷ் பேப்பர் சொல்றேன். தமிழ் பேப்பர் இருக்கு, அது உங்களுக்கு
மேபி உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். இங்கிலீஷ் ஈஸியா கிடைக்கும். நிறைய வளவலா சென்டென்ஸ் எழுதிக்க மாட்டாங்க, பிரேசஸ் தான் எழுதியிருப்பாங்க. நான் அதான் சொல்றேன், பிரேசஸ் எழுதும் போது தான் நிறைய பாயிண்ட் ப்ரீசிஸ் ரொம்ப கிறிஸ்பாவும் ப்ரிசிஸாவும் தர முடியும். அது ஃபர்ஸ்ட் நாம ஒண்ணு பர்சீவ் பண்ணும்போது எழுத முடியாது, எழுதான் தெரிய வரும். ஒரு பாயிண்ட் 5 லைன் எழுதும், அதுக்கப்புறம் அந்த லைன் திரும்ப படிக்கும்போது தான் தேவையில்லாத வேர்ட்ஸ் ஃபில்லர்ஸ் எல்லாம் போட்டு எழுதியிருக்கோம்னு உங்களுக்கு புரியும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீ கரெக்டா ப்ரீசிஸா கொடுக்கலாம். இது நீங்களாவே படிச்சு ஒரு பாயிண்ட்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கு பயன்படுத்தலாம். இல்ல அப்படின்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க பாயிண்ட் எழுதுறது ஆனா டைப் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். இங்கிலீஷ் இருந்தா காப்பி பேஸ்ட் பண்றது ஈஸி, தமிழ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ப்ரிசீஸா எனக்கு கொடுங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 2 நாள் 3 நாள் இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். சொல்றது புரியுதுங்களா? பிளஸ் வந்து நம்ம டாப்பர்ஸ் பேப்பர்ஸ், சுப்ராஜ் பேப்பர்ஸ் ஆன்லைன் இருக்கு, என் பேப்பருமே ஆன்லைன் இருக்கு. அது பேப்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ தேவையில்லாத வார்த்தை கொடுக்காம ப்ரீசியஸா எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்துடும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான் வரும். முன்னாடி ஒரு பக்கத்துக்கு 2 பாயிண்ட் தான் எழுதணும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல, தெரியாததுனால. ஒர்க் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு 8 பாயிண்ட் எழுத முடியும். அது இல்லாம ப்ராக்டிஸ்ல தான் வருமே. ஸோ அந்த கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றதுல தான் மாற்ற முடியுமா தவிர ஒரே டெஸ்ட்ல மாற முடியுமா கேட்டா மாற முடியாது. ஒர்க் பண்ண வந்துடும். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை, ஒர்க் பண்ண தயாரா இருந்தா போதும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆர்டிகல்ஸ் கொடுத்துருங்க. நார்மலா உங்களுக்கு ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க, எல்லாமே யூபிஎஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கரெக்டா, டிஎன்பிசிஆர்ல நார்மலா என்னன்னா நமக்கு ஒரு 51A வரைக்கும் நம்பர்ஸ் ஓரளவுக்கு ஃபெமிலியரா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு ஆர்டிகல்ஸ் தான் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? அதுவே மெயின்ஸ்க்கும் போதுமா, நம்மளுக்கும் அதுதான். ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா எழுதுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ்ல இப்ப சிஐஜிக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆர்டிகல் இருக்குல்ல, அது தெரியுது இல்ல, அது கூட தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஈவன் தோ நம்ம ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய முக்கியத்துவம் தரலாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் தரும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. அதை நம்ம வந்து மறுக்கலாம் முடியாது. இப்போ இன்ட்ரடக்ஷன்ல கன்க்ளூஷன் தர மாட்டேன். இன்ட்ரடக்ஷன்ல ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால, சொல்றது புரியுது இல்ல? ஸோ அப்ப உங்களுக்கு இந்த ஆர்டிகல் இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஈஸியா ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ எலெக்ஷன் கமிஷனை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறான் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக்கான ஒரு டாபிக்ல அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரியலனாலும் ஆர்டிகல் வச்சு உங்களால மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டா எல்லாமும் தேவையில்லை, சுத்தமா படிக்கணும்னா அதுவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் மிடில் பார்ட் தான் முக்கியமானது. கட்டாயம் படிக்கணும். நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சு கொடுக்கும்போது நம்புங்க, அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா முழுக்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிரப்பக்கூடாது. ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை கொஸ்டின் தகுந்த மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மாற்றி எழுத தெரிஞ்சிடும். முழுக்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது, அதே சமயத்தில் தராமலே இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியமானது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? தமிழ் எழுத்து கேக்குறீங்களா, இங்கிலீஷ் வார்த்தை? அதாவது இவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்கல்ல, என்னால எப்படி கிறிஸ்பா எழுத முடியும் ஒரு இடத்த அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல. நாங்க என்ன இஷ்யூனா, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் நம்மளுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா, ஒரு கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம் தெரியலன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரன்லைன் இருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா ரன்லைன் எழுதுறதுக்கு மிச்சம். அதுதான் வொக்காபுலரி கமாண்ட். இங்கிலீஷ்ல அதுதான், தமிழ்லயும் அதுதான். ஃபோர்ட் நைட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ட் நைட்லி எப்படி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தமிழ்ல ஃபோர்ட் நைட்னு தெரியல, என்ன எழுதுவீங்க? 14 days எழுதணும். வேற ஏதாவது ஆஃப் மந்த்லி அப்படி ஏதாவது ஒன்று மாற்ற போறோம்ல. ஸோ அந்த எக்ஸாக்ட் டேர்ம்ஸ், எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அந்த எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அந்த வார்த்தையை நிரப்ப முடியும். ஸோ அதுதான் வொக்காபுலரி தேவை. அது இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ரொம்ப தேவை. ஸோ கிறிஸ்பா எழுதுறதுக்கு 4 வார்த்தை எழுதுறதுக்கு பதிலா ஒரே வார்த்தையில உங்களால ஒரு கன்வே பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த வார்த்தையை தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பலம் அது. தமிழ்ல அதே தான், இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமானது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எல்லாருமே மெயின்ஸ் எழுதிடுறீங்களா? அப்ப உங்களுக்கு கண்டென்ட் இந்த ஐடியா வச்சு உங்களால மெயின்ஸ் ஈஸியாக எழுத முடியுமா? சில முகங்களை பார்த்தா குழப்பமா தான் இருக்காங்க, ஆனா வந்து டவுட்ஸ் எதுவும் ரைஸ் ஆகல.
தாராளமா கேளுங்க. சும்மா ஜஸ்ட் நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் அது எல்லாமே. அது உங்ககிட்ட சொன்னது எல்லாமே நான் பண்ண மிஸ்டேக் தான். என்ன நான் கத்துக்கிறதுக்கு ஒரு லேட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் லேட்டா சர்வீஸ் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு சர்வீஸ் வாங்குறதுக்கு கிளியர் பண்றதுக்காக. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா 2 வருஷத்துல வாங்கிட்டு போயிடலான்றதுக்காக தான் நான் சொல்றேன். செஷன்ல முக்கியமான காரணமே அதுதான். 7-8 வருஷம் தேவையில்லை, 2 வருஷத்துல உங்களால பண்ண முடியுன்றது இதுதான். ஃபர்ஸ்ட் வருஷமே எனக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இப்படிதான் எழுதணும், இது மாதிரிதான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நான் என்னால வாங்கி இருக்க முடியும், சர்வீஸ் வாங்கி இருக்க முடியும். உண்மையிலே என்னாலையும் சரி, சுப்ராஜாலும் சரி, காமராஜாலும் சரி, ஃபர்ஸ்ட் இதான் வாங்கி இருக்க முடியும். பட் அது தெரியாதனாலதான் நாங்க ஓவர் த பீரியட் நாங்களா அடிபட்டு பொறுமையா கத்துக்கணும் தான் கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம். ஸோ நீங்க அவ்வளவு டைம் எடுத்துக்க தேவையே இல்லை. கண்டென்ட்டை மட்டும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா இதை ஒர்க் பண்ணீங்கன்னா 2 இயர்ஸ்ல வாங்கிடலாம்னு சொல்லிட்டு சொல்றது புரியுதுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வருஷம் கிளியர் ஆகலைன்னு சொன்னேன்ல, அடுத்து 2வது அட்டம்ப்ட் ப்ரிலிம்ஸ் திரும்பி எழுதினேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன், மெயின்ஸ் எழுதினேன், மெயின்ஸ் பாஸ் பண்ணேன், இன்டர்வியூ போனேன். அதே தான் திரும்பவும் இன்டர்வியூ. நான் மெயின்ஸ் என்ன நினைச்சேன், நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதினேன்ல, ஆன்சர் நான் ஒன்று எழுதிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. ஸோ செகண்ட் டைம் எழுதும் போது நான் மார்க் நல்லா வந்துடும், சர்வீஸ் வாங்கிடுவேன் அப்படிதான் நினைச்சேன். ஆனா முடிச்சுட்டு இன்டர்வியூ போகும்போது அந்த வருஷமும் சர்வீஸ் வாங்கல. அப்போ மார்க் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என் மார்க்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எப்ப என்ன மார்க் வாங்கியிருந்தோம் அதை விட கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. முன்னாடி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 25 மார்க்ஸ் வித்தியாசம் சர்வீஸ் கிடைக்கல, செகண்ட் அட்டம்ப்ட்ல 20 மார்க்ஸும் சர்வீஸ் கிடைக்கல. புரியுதுங்களா? அப்பதான் அந்த ஒரு மெயின்ஸோட இம்பார்ட்டன்ஸே தெரிய வந்தது. என்னால பண்ணிட முடியும், நான் சும்மா எழுதிட்டோம், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லா கேள்வியும் எழுதிடுவேன், பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஆனா அதை வந்து என்ரிச்டாகவும் கண்டென்ட் அதிகமாகவும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியும் நிறைய ப்ராக்டிகல் இன்ஃபர்மேஷன் தரணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு அப்போ பெருசா இல்லாததுனால நான் கம்ப்ளீட் பண்ணாலே எனக்கு ஒரு மார்க் வந்துடும், நான் ஒரு தப்பான எண்ணத்துல இருந்தேன். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது நான் கட்டாயம் ஏதோ நல்ல மார்க் வந்துடும் நம்பிட்டு இருக்கும்போது திரும்பவும் அதே பாயிண்ட்ல வைப்பாங்க. இப்போ சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பேப்பர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 70, தேர்ட் பேப்பர்ல 70ன்னு சொல்லிட்டு என்னோட செகண்ட் மெயின்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 75, தேர்ட் பேப்பர்ல அதே 70. சொல்றது புரியுதுங்களா? மெயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்ஸ் எக்ஸ்போசர் ஆகி இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணும்போது தான் இப்ப அந்த 330ன்றது 410 மாறி இருக்கு. அந்த ஜேர்னின்றது நான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன், 5-6 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அவள் எடுத்துக்கவே நீங்க தேவையில்லை, கரெக்டா ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா ஒரே அட்டம்ப்ட்ல பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். சொல்றது புரியுது இல்ல? இந்த அட்டம்ப்ட் ஆரம்பிக்கும் அதே தான் மெயின்ஸ் எழுதும் போது அந்த மாதிரி மெயின்ஸ் எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு நான் மெயின்ஸ்ல ஜிஎஸ் எனக்கு இந்த ஒரு அல்காரிதம் ஸ்ட்ரக்சர் ஆன்சர்ஸ் நான் எழுதிட்டா போதும் எனக்கு மார்க் வந்து எனக்கு மெயின்ஸ் எழுதும் போதே எனக்கு தெரியும். எழுதும் போதே எனக்கு அந்த ஒரு ஃப்ளோ வந்துடுச்சு. அப்பயும் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நான் கட்டாயம் சர்வீஸ் வாங்கிடும்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் நம்பிக்கை தான் இருந்தேன். இன்டர்வியூ மார்க் பொறுத்து எந்த பேஜ்ல நம்ம பேர் இருக்கும், சர்வீஸ் முன்னாடி கிடைக்குமா பின்னாடி கிடைக்குமா டவுட் இருக்குமா தவிர மெயின்ஸ் எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அந்த பிரேம் ஒர்க் நான் பிடிச்சிட்டேன். ஸ்ட்ரக்சர் எழுதும் போதே இந்த ஓரளவுக்கு அந்த ஃபீட்பேக் வச்சு எனக்கு ஒரு நல்ல மார்க் வந்துரும்னு தெரியும். ஓரளவுக்கு நம்ம என்ன கெஸ் பண்ணமோ அதே மார்க் தான் வந்தது. அதனால ஓரளவுக்கு நல்ல சர்வீஸ் கிடைச்சிருக்கு இந்த முறை. சொல்றது புரியுதுல்ல? ஸோ அந்த மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கண்டென்ட்டை கரெக்டா கிளாரிட்டியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேள்விக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸோட தரத்துன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒர்க் பண்ணதான் வரும். நான் ரொம்ப சோம்பேறியா இருந்தேன், உண்மை அதுதான். ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் எழுதும் போது நான் டெய்லி ஒரு ஆன்சர் ரைட்டிங் 2 கேள்வி 3 கேள்வி எழுதி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நான் எழுதி பார்க்க மாட்டேன். ஸ்டேட்டா எக்ஸாம் ஃபைனல் ஒரு வாரத்தை ஒரு டெஸ்ட் தான் எழுதிட முடியும் என்னால. நம்ப எழுதுனா வரல, ஒத்துக்கணும். தெரியலன்னா ஒத்துக்கணும். எனக்கு நான் ஒத்துக்கல, ஏன் நான் மன மிஸ்டேக் அதுதான். லேட்டரா தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்துக்காப்ப தான் ரியலைஸ் பண்ணேன் நாம அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். ஸோ டெய்லி ஆன்சர் ரைட்டிங் 2 கேள்வி 3 கேள்வி எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் அந்த ப்ரிசிஸா எழுதுறது வள எழுதுறதுலாம் கம்மி பண்ண முடியும், கேள்வியை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதுல உங்களால் கமெண்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் கம்மியா பண்ணிட்டு அவுட்கம் வரும்னா வராது. 4 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வரும்னு நிச்சயமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்பவே நீங்க டெய்லியும் ஒரு 2 கேள்வி 3 கேள்வி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான், அதை எடுத்து ஒர்க் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அது ஒர்க் பண்ணி வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஈஸியா உங்களால் கண்டென்ட் பண்ணிட முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டான கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணா போதுமானது. சொல்றது கிளியரா புரியுது இல்ல? திரும்ப அதான் சொல்றேன், பண்ண என் மிஸ்டேக் மட்டும் இல்ல, நான் என் கூட இருந்த எல்லா தமிழ் எழுதுறவங்க மிஸ்டேக்ஸும் சேர்த்தா நான் சொல்றேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாதுனாலதான் இந்த மிஸ்டேக்ஸை உங்களால ரெகுலேட் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். டன், இது கிளியரா இருக்குல்ல? சரி, இன்டர்வியூ போலாமா இல்ல இது வரைக்கும் போதுமா? சொல்லுங்க. எஸ்,
அந்த ஃபர்ஸ்ட் டிமாண்ட்லயே நான் பப்ளிஷ்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்ப எப்படி ஓகே, ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ணுவோம். என்னன்னா கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு 2 பக்கம் எழுதும்போது ஒரே டிமாண்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு டிமாண்ட் ரொம்ப கம்மியா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், கம்மியா தான் ஸ்பேஸ் இருக்கும். இப்படி டைம் இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டா டைம் பிரிச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் பண்ணும்போதே கரெக்டா டைம் பிரிச்சுட்டு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அதே மாரி பண்ணிட்டோம், இடம் இருக்குது பட் டைம் இல்லை அப்படின்னா ஃப்ளோ சார்ட் பெட்டரான ஆப்ஷன். அந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி போடும் பாத்தீங்களா, அப்படி பண்ணி யூஸ் பண்ணி நோட்ஸ் கொடுக்கும்போது ஈஸியா உங்களால பேஜ் ஃபில் பண்ணிக்க முடியும். இது வந்து நான் வந்து கட்டாயம் பண்ணணும்னு சொல்லல, மேக்கப் பண்றேன், மேனேஜ் பண்ற திங் இது. ஒரு பக்கம் இருக்கு உங்கள்கிட்ட 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அரை பேஜ் இருக்கு, அரை பக்கம் ஃப்ரீயா விட முடியாதுல்ல. இப்போ டைம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்ற மாதிரி ஏரோ மார்க் வச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஒர்க் பண்ணிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அது ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷன் தான். நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ஸ் நிறைய பேப்பர்ஸ் டீகோட் பண்ண ஆரம்பிங்க. இங்கிலீஷ் பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க மேனேஜ் பண்றதுக்காக. இது மேனேஜ் பண்ற ஸ்கில், அதுவும் அவசியமானது தான். சொல்ற பாயிண்ட்ஸ் கிளியரா புரிஞ்சிச்சு? சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹலோ சொல்லுங்க, வேற டவுட் இருக்குங்களா? ஓகே, மெயின்ஸ் ஆன்சர் எல்லாமே கிளியரா இருக்குங்களா? இப்போ நீங்களும் சரி, உங்ககிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் சரி, உங்களால ஈஸியா கன்வே பண்ண முடியுமா? மெயின்ஸ் ஆன்சர்லாம் இதுதான், நம்ம பெருசா ஒரி பண்ண தேவையில்லை, ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும் அப்படின்னு உங்களால கான்ஃபிடண்டா கன்வே பண்ண முடியுமா? ஏன் எனக்கு என்ன ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னா, உண்மையிலே நிறைய பசங்க தமிழ் எழுதணும்னு ஆசை எனக்கு. நான் ஆரம்பிக்கும் போது போன வருஷம் 3 பேர் தமிழ் எழுதுனாங்க, பாஸ் பண்ணாங்க. நான் முதற்கொண்டு இன்னொருத்தர் வந்து மெயின்ஸ் மட்டும் தமிழ் எழுதினாரு, ஆப்ஷனல் வந்து இங்கிலீஷ் எழுதினாரு. இன்னொருத்தர் வந்து டிஃபரெண்ட் டேபிள் பர்சன், அவருமே வந்து தமிழ் எழுதினாரு. தாராளமாக எழுதலாம், ஆப்ஷனல் மட்டும் இங்கிலீஷ் எழுதலாம். மெயின்ஸ் தமிழ் எழுதிட்டு இன்டர்வியூ இங்கிலீஷ்ல தரலாம், அதே மாதிரி மாறி மாறி தரலாம், எல்லாமே தரலாம், தனித்தனியாக பிரிச்சு தரலாம். ஓகேங்களா? அது மாதிரியும் பிரிச்சு தரலாம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் வரணும் ஆசை. இப்போ நான் லாஸ்ட் 3 மெம்பர்ஸ் பண்ணோம், அதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஆள். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆள் 2 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம கிளாரிட்டியா தெளிவா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நிறைய பேர் நம்மளால கிளியர் பண்ண முடியும். தமிழ் எழுதுறவங்க செகண்டரி கிடையாது, நம்மளாலேயே பிரைமரியா ரொம்ப அதிக பேர் கிளியர் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. பட் நாம கொஞ்சம் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறதுல, பிளஸ் ஒர்க் பண்றவங்க வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க சிரமமா இருக்கு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் செஷன்ஸ் நடத்துறது முக்கியமான காரணமே அதுதான். நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துக்கிட்டோம். நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சீக்கிரமா கத்துக்கிட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லயே பண்ண முடியும் நம்பிக்கை தரதுக்காக தான் இந்த செஷன் நடத்துக்கிற முக்கியமான நோக்கமே. தமிழ்ல எழுதுற மற்ற பசங்களுக்கு, இந்த செஷன் வராத பசங்களுக்கு கூட தமிழ்ல ஏதாவது விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமா உங்களுக்கு இந்த செஷன்ல உங்களுக்கு என்ன இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க. ஈஸியா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் அப்ப தமிழ் எழுதும் போது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த ஒரு ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னா திரும்ப லூப்லேயே தான் மாட்டிப்போம், எழுதுவோம், மார்க் வராது, கிளியர் ஆகாது, மாட்டிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்போ இன்டர்வியூக்கு வரலாம். நான் வந்து இன்டர்வியூ இது வரைக்கும் 4 இன்டர்வியூ நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிருக்கேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு 3 இன்டர்வியூ போயிருக்கேன். சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இன்டர்வியூ இங்கிலீஷ், அது ஒரு 4 இன்டர்வியூ போயிருக்கேன். அது 4 இன்டர்வியூல நான் என்ன ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணேன் அப்படின்னா, எப்படி இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா, நான் தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் ஆப்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நான் தமிழ் தான் கொடுக்க ஆப்ட் பண்ணேன். பேனல் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, நாம ஒரு கேண்டிடேட் இருப்போம். ஓகேங்களா? இன்கேஸ் நாம தமிழ்ல ஆப் பண்ணிட்டு அவங்க கூட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் நம்ம கூட இருப்பாங்க. சொல்றது இதுதான் செட்டப், இப்படிதான் இருக்குது. டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. நாம மேக்சிமம் அவங்க கேள்வி கேட்கறது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணும்போது எங்கன்னா தடுமாறணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு ஆன்சர் பண்ணவே முடியல அப்படின்னா நான் தமிழ்ல பேசலாம், தமிழ்ல பேசுனத டிரான்ஸ்லேட்டர் அவங்க கன்வே பண்ணுவார். தமிழ்ல ஒரு இன்டர்வியூ பேனல்னா இப்படிதான் இருக்கும். இது ஐடியா இருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஆனா அங்க சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ போனேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது நான் தமிழ்ல தான் அவுட் பண்ணேன்.
அவர் பேசும்போது கேள்வி நமக்கு புரியும், நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். இங்கிலீஷ்ல நாம பேசுவோம், ஒரு சில இடத்துல பேசுவோம், ஒரு சில இடத்துல தடுமாறுவோம், கரெக்டான வொக்காபுலரி கிடைக்காது, சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி இருக்கும். நம்மளோட டைம் வெறும் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாயிண்ட் சொல்லாம பீட்டிங் அரௌண்ட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க, வள வள கொல கொலான்னு சுத்தி பேசணும்னா சுத்தி ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நார்மலா நம்ம பேஸ் பண்ற இஷ்யூ இது, நம்ம மார்க் அப்பயே நம்ம பேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கரெக்டான வார்த்தை தெரியல அப்படின்னா தமிழ்ல பேசி நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா டிரான்ஸ்லேட்டர் வந்து அந்த டேர்ம் கரெக்டாக சொல்லி அவங்க கிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 2 முறை 3 முறை தான் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணேன். திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும்ல, வெக்கபிளரி டக்குன்னு ஒரு வார்த்தை கிடைக்காது, அந்த இடத்துல நான் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த இன்டர்வியூ ஸ்மூத்தா தான் போச்சு. நான் சொல்றது புரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிதான் இருந்தது. அதே ஃபர்ஸ்ட் வருஷம் என் ஃப்ரெண்டு இன்னும் ஒருத்தர் வந்து, பேர் சொல்ல விரும்பல, முழுக்க முழுக்க தமிழ் தான் பேசலாம் அப்படி. ஸோ முழுக்க முழுக்க தமிழ்ல பேசும்போது இந்த டிரான்ஸ்லேட்டரோட உதவி நிறைய தேவைப்பட்டுச்சு அவருக்கு. ஸோ இவர் ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் பேசுவாரு, டிரான்ஸ்லேட்டர் அந்த சென்டென்ஸை கன்வே பண்ணும். டிரான்ஸ்லேட்டர் ஓரளவுக்கு நல்ல கமாண்ட் இருக்கிற டிரான்ஸ்லேட்டர், ஓரளவுக்கு எம்பத்தி இருக்கிற டிரான்ஸ்லேட்டர்னா கரெக்டா பேசுவார். ஒரு சிலர் டிரான்ஸ்லேட்டர் வந்து கொஞ்சம் எம்பத்தி கம்மியாவோ இல்ல கமாண்ட் கம்மியாவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்சன் ஒரு சென்டென்ஸ் பேசும்போது இவர் 2 வார்த்தை தான் கன்வே பண்ணுவார். சொல்றது புரியுங்களா? நீ அழகா பேசியிருக்கலாம், கரெக்டான பதில் சொல்லியிருக்கலாம், டிரான்ஸ்லேட்டர் நம்பிட்டு இருந்தா டிரான்ஸ்லேட்டர் ஒழுங்கா கன்வே பண்ணல அப்படின்னா போய் சேராதுல்ல. அந்த அட்டெம்ப்ட் அவருக்கு வந்து 135 தான் மார்க் வந்துச்சு இன்டர்வியூல. சர்வீஸ் வாங்கல, அவருக்கு 20 மார்க்ஸ் வித்தியாசத்துல போயிடுச்சு. நான் வந்து 165 வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணேன். பட் ஓரளவுக்கு அந்த ஒரு வெறும் அவங்க கூட கன்வே பண்றதுலேயே நமக்கு இஷ்யூ இருக்கு, கம்யூனிகேஷன் பண்றதுல இஷ்யூ இருக்குன்னா அது வந்து மார்க்கா அப்படி இஷ்யூவா வந்துடுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. செகண்ட் அதே ஃபர்ஸ்ட் இதுல அவங்க பேர் வந்து மேடம் ஓவியா ஐஏஎஸ் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் கேர்ஸ்ல இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்க வந்து மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல எழுதினாங்க, இன்டர்வியூ வந்து தமிழ்ல அவுட் பண்ணாங்க. ஆனா இன்டர்வியூ பேனல்ல ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசல, முழுக்க இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க. ஓகேங்களா? அவங்க 170+ மார்க் வாங்கினாங்க, ஓரளவுக்கு நல்ல மார்க் இன்டர்வியூ கிடைச்சது. ஐஏஎஸ் வெஸ்ட் பெங்கால் ஐஏஎஸ் கேர்ல இருக்காங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். 2வது வருஷமும் அதே மாதிரி தான், நான் ஒரு தடவை 2 தடவை தான் பயன்படுத்தினேன். எனக்கு 160 அந்த ரேஞ்ச் தான் போட்டாங்க, மார்க் வரல. ஸோ அதுக்கு அந்த வருஷமும் அதே மாதிரி முருகானந்தம் ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மகாராஷ்டிரா இருக்காரு. அவரும் மெயின்ஸ் ஃபுல்லா தமிழ் தான் எழுதினாரு, இன்டர்வியூ தமிழ்ல அவுட் பண்ணாரு. ஆனா இன்டர்வியூ தமிழ்ல பேசல, முழுக்க இங்கிலீஷ் தான் பேசினாரு. அதாவது கம்யூனிகேஷன் பண்றது போது நீ சில இடத்துல தடுமாறினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கம்யூனிகேஷன் நீயே பண்ணும்போது ஓரளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வரும். அட் சேம் டைம் அவங்க கூட தொடர்ந்து நீங்க அதை இங்கிலீஷ்ல பேசும்போது நீ நினைக்கிறது கரெக்டா சொல்ல முடியும். இன்னொரு ஆளை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டப்படுற சுச்சுவேஷன், அதாவது நமக்கு வார்த்தை தெரியாத சமயத்துல அவங்கள பயன்படுத்திக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க அவங்களே நம்ம நம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா கன்வே பண்ண மாட்டாங்க, மார்க் வராது. அவருக்குமே செகண்ட் டைம் 180 வந்தது, அவருக்கு நல்ல மார்க்ஸ், வெஸ்ட் பெங்கால் ஐஏஎஸ் ஆயிட்டார். ஸோ நானும் செகண்ட் டைம் வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல தான் போட்டு இங்கிலீஷ்ல தான் பேசினேன். ஒரு டைம் 2 டைம் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இதுதான் பண்ண போறாங்க. நம்ம வந்து முழுக்க முழுக்க ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் தெரிய வந்தது. இப்போ நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா நானும் நீங்களும் ஒரே லாங்குவேஜ்லயோ இல்லை ஒரே இதுலயோ பாடி லாங்குவேஜ்லயோ நான் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். அது உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது பண்ணலன்றது செகண்டரி. ஆனா கம்யூனிகேஷன்லயே ஒரு சின்ன கேப் இருக்கும் பட்சத்தில் நம்ம தேர்ட் பர்சனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவரு நாம சொல்றதை விட கம்மியா சொல்லிட்டாரு அப்படின்னா கரெக்டா போய் கன்வே ஆகாதுல்ல. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த வருஷம் நான் சொன்ன 135 தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவரு 20 மார்க்ஸ் சர்வீஸ் மிஸ் பண்ண அப்படி அந்த வருஷம். அட்லீஸ்ட் 160 எடுத்திருந்தாலும் அந்த வருஷமே சர்வீஸ் வாங்கியிருப்பாரு. ஸோ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அவர் மெயின்ஸ் எழுதி வந்ததை இன்டர்வியூல அவரு சொதப்பிட்டாரு. இப்படிதானே அர்த்தம் வெளில இருந்து பார்க்கும்போது. ஆனா அவர் சொதப்பல, டிரான்ஸ்லேட் சொதப்பிட்டாரு. ஆனா தப்பு அவர் மேல தானே. அவருக்கு கம்யூனிகேஷன் பண்றது அவரே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முற்பட்டு இருந்தானா ஒரு நல்ல மார்க் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் நடந்த ஒரு படிப்பினைகள். நான் 2024 போன வருஷம் சிஏபிஏ போட அசிஸ்டன்ட் கமாண்டர் இன்டர்வியூ போயிருந்தேன். அது முழுக்க இங்கிலீஷ் தான், தமிழ்லாம் இல்லை, வேற லாங்குவேஜ்ல கிடையாது, இங்கிலீஷ் தான் பேசணும். இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா பெட்டரா பேசுறோம், ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்து நான் சிஏபிஏ ஆக்சுவலாக நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் ஒரு 302 ரேங்க் எடுத்தேன். சிஏபிஏ ரேங்க் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. இது இப்போ பார்க்கும்போதும் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வந்தது
கம்யூனிகேஷன்ன்றது நாம இன்னொரு ஆளை சுத்தமாவே நமக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கவே முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். தெரியும் நம்மளுக்கு, கரெக்ட்டுங்களா? இங்கிலீஷ் சுத்தமாவே நமக்கு தெரியல, காம்ப்ளிகேட் பண்ண தெரியல, கம்யூனிகேட் பண்ண தெரியல அப்படின்னு இந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி நாம கொஞ்சம் அவன் கூட கன்வீனியன்ட்டா கம்யூனிகேட் பண்றது நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இந்த அட்டம்ப்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையே நான் யூஸ் பண்ணி நான் என்ன அட்டம்ப்ட் கொடுக்கும்போது தமிழ் வார்த்தை ஒரு வார்த்தை கூட கலக்கவே இல்லை. முழுக்க இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ் தான் அவுட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசணும்னு தான் யோசிச்சு பண்ணேன். தமிழ் ஃபர்ஸ்ட் தெரியாம ஆஃப் பண்ணிட்டேன். தெரியாம தான் பண்ணேன். ஆனா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. தெரியாம ஆஃப் பண்ணிட்டு செஷன்ஸ் போனேன். டிரான்ஸ்லேட்டர் இருந்தாரு. டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிஏபிஎஃப் இன்டர்வியூ நான் அவங்க கூட இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட் பண்ணேன். அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும்ல. மார்க்லயும் நான் அதை ட்ரை பண்ணேன். பட் பிளஸ் ஆல்ரெடி யூபிஎஸ்சியோட இன்டர்வியூலையுமே நம்ம இங்கிலீஷ்ல பேசி சர்வீஸ் வாங்கிட்டு போது எனக்கு கான்ஃபிடன்ட் இருந்தது நார்மலா. ஸோ அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணேன். அது கம்யூனிகேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்தது. அவங்க கூட பேசும்போதும் தமிழ் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணாம தமிழ்ல பேசணும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இன்டர்வியூ நடக்கும்போதே தெரிய வரும், உங்க பாடி லாங்குவேஜ்லேயே தெரிய வரும். பெட்டரா முடிச்சாச்சு. அடுத்து எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் போனாரு அதே பேனல்ல. ஒரு நண்பர் இந்த சர்வீஸ் ஐஆர்எஸ் வரும் அவருக்கு, பிரவீன் குமார்னு சொல்லிட்டு. அவரு மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்தாரு, இன்டர்வியூ தமிழ்ல போட்டிருந்தாரு. அவரும் அதே மாதிரி தான் போனாரு, டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் வரும்போது பார்க்கும்போது எனக்கு 585, அவருக்கு 700 சம்திங் ரேங்க் வந்தது. ஓகேங்களா? இன்டர்வியூ மார்க் பார்க்கும்போது எனக்கு 190 போட்டிருந்தாங்க அந்த வருஷம் மார்க். அவருக்கு 193 போட்டிருந்தாங்க. சொல்றது புரியுதுங்களா? நான் ஏன் மார்க் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னு தெரியுதுங்களா? ஸோ நீங்க தமிழ்ல எழுதினாலும் சரி, இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி, கம்யூனிகேஷன் பண்றது இங்கிலீஷ்ல பண்ணாதான் உங்க மேல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் பேனலுக்கு வரும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சாம்பிள் சைஸ் வச்சு சொல்றோம். ஸோ நீங்க இன்டர்வியூ முழுக்க தமிழ்ல தரணும்ன்றது மைண்ட் செட்ல இருக்காதுங்க. நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் எனக்கு நினைவு இருக்கு, நான் வந்து செகண்ட் டைம் போகும்போது ஒரு இடத்துல தடுமாறும் போது எனக்கு சேர்பர்சன் என்ன சொன்னார் அப்படின்னா, யூ ஆர் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ், யூ கேன் கண்டினியூ, டோன்ட் யூஸ் டிரான்ஸ்லேட்டர்னு அவரே சஜஷன் கொடுத்தாரு எனக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அவங்களே நம்ம கூட ஸ்ட்ரெயிட்டா கம்யூனிகேட் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல அதான் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை. நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நிறைய வொக்காபுலரிஸ் நமக்கு தெரிய வரும். அந்த வொக்காபுலரிஸ் நோட் பண்ணிட்டு அந்த வொக்காபுலரிஸ்க்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சரி, இங்கிலீஷோட அந்த ஒரு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பேசும்போது சும்மா நார்மலா நீங்க முழுக்க சென்டென்ஸா பேசணும் அவசியம் இல்லை. அந்த வொக்காபுலரி நம்ம இங்கிலீஷ்ல கூட இருக்கும் கூட நிறைய பேச ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு 20 days நீங்க இந்து பேப்பரை ஃபாலோ பண்ணிட்டு புதுசா இருக்கிற வேர்ட்ஸ் இது மாதிரி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுன்னு தெரியும். 21வது நாள்ல இருந்து உங்களுக்கு இந்தி நியூஸ் பேப்பர் ரொம்ப நல்லாவே புரியும், நம்புங்க. ஆனா நீங்க அது ஃபர்ஸ்ட் 20 நாள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அந்த வொக்காபுலரி உங்களுக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது நீங்க அந்த மார்க் இன்டர்வியூ டைம்ல பேசி பழகிட்டாலும் போதுமானது. அது ஒரே நாள் பில்ட் பண்ண முடியாது. நியூஸ் பேப்பர் இப்ப இருந்தே படிக்கும்போது வேர்ட்ஸ் வொக்காபுலரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபைனல் டேல உங்களுக்கு அது தேவையான அவுட்கமா மாறும். இதுக்கு சொல்றது புரியுது இல்ல? ஸோ இன்டர்வியூன்றது நீங்க தமிழ்ல அவுட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ் அவுட் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றது என்னோட சஜஷன். ஓகே, அது நீங்க இது மாதிரி ஒர்க் பண்ணாலே போதுமானது. ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் பேசினாலுமே போதும். அவர் ஒருத்தர் நண்பர் புரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொன்னாரு, அவருக்குமே நல்ல மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, கரெக்டா கம்யூனிகேட் பண்ணாலே போதும், கன்வே பண்ணாலே போதும். இதுக்கு சொன்னது கிளியரா புரியுது இல்ல? ஸோ ப்ரிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி, இன்டர்வியூமே சரி, தமிழை ஒரு பேஸா வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணி கரெக்டா கிளாரிட்டியா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோமோ அதை பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா சர்வீஸ் வாங்க முடியும். சரிங்களா? நம்பிக்கை இருக்குங்களா? வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இது வரைக்கும் பேசுனதுல? டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் பேசுறதுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியரா புரியுது இல்ல? திரும்ப அதான் சொல்லுவேன், நீங்க லாங்குவேஜ் பத்தி ஒரி பண்ணாம கண்டென்ட்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் முக்கியமே. இங்கிலீஷோ தமிழோ அந்த லாங்குவேஜுக்கு செகண்டரி, கண்டென்ட்டோட கிளாரிட்டி தான் ஃபர்ஸ்ட். ஸோ கண்டென்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் போது ஒர்க் பண்ணுங்க. தமிழ்ல பண்றவன் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பண்றவனோட கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தமிழுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அந்த வேர்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணணும்.
பட் அதுக்காக வந்து நீங்க முழுக்க முழுக்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாம கம்மியான எஃபர்ட் போட்டு அவுட்கம் வரும்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தமிழ்ல படிக்கும்போது அவங்களோட அதிகமா எஃபர்ட் எடுத்துதான் ஆகும். அதை மைண்ட் வச்சுக்கங்க. ஆனா நீங்க கரெக்டா அந்த பேஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாயும் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அவுட்கமா தரும். சரிங்களா? நான் 2 வருஷம் 3 வருஷம் நான் ஏன் திரும்ப 7 வருஷமா நான் ஏன் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் யாருக்குமே 7 வருஷமா அங்க படிக்க நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணும்போது இப்போ கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அந்த கான்ஃபிடன்ட் தான் 7 வருஷமா அந்த இடத்துல சர்வே பண்ண வச்சுச்சு. இவன் நான் வெளியில நடுவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படி இருந்தாலுமே திரும்ப யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ட் கொடுத்தது அந்த எக்ஸாம் தான். ஸோ அது மாதிரி உங்க ஃபுல் பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கும். நீங்க எவ்வளவு படிக்க முடியும், உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு ஒரு எக்ஸ்பெக்ட்னா அந்த ஃபுல் பொட்டன்ஷியலை அட்டைன் பண்ணாம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த இடத்த விட்டு நம்ம போறோம் அப்படின்னா ரெக்ரெட்டோட போகக்கூடாது. நாம எனக்கு என்ன முடியும், எனக்கு எவ்வளவு படிக்க முடியும், எனக்கு எவ்வளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ அதை அட்டைன் பண்ணிட்டு அதை கொடுத்து எனக்கு சர்வீஸ் வரல, எனக்கு மார்க்ஸ் கம்மியாச்சு அப்படின்னு போறது ஓகே. ஆனா ஒரு ரெக்ரெட்டோட என் பொட்டன்ஷியலை நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் பாதி தான் படித்தேன், கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணேன், பட் எனக்கு அது கிடைக்கல, நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படியே ரெக்ரெட்டோட போறதுன்றது லைஃப்ல ஒரு பெரிய ஒரு வாய்டும் ஒரு பெரிய ஒரு டிசாட்டிஸ்பேக்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பொட்டன்ஷியல் என்னவோ அதை மீறி ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ஒர்க் பண்ணாலே போதும், யூபிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படிலாம் அது கிடையவே கிடையாது. என்ன கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும், அந்த ஒரு பெர்சிவரன்ஸ் வேணும், டிசிப்ளின் இருக்கணும், தொடர்ந்து அந்த ஒர்க்கை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். கிளாரிட்டியோட டிசிப்ளினும் பெர்சிவரன்ஸ் இருந்தா போதும், இந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியானது தான். இதுல எது கம்மியானாலுமே நம்ம டிசைட் அவுட்கம் வராது, அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஒரு பிகினரா எங்க இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ தினமணி திட்டம் பேப்பர்ல படிக்க சொன்னீங்களேங்க சார், அந்த மாதிரி பிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரி பேசிக்ஸ் புக் ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும் சார்? ஓகே, நான் மெயின் செக்ஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன், உங்களோட கிளாஸ் இப்போ பார்த்தேங்க சார். ஸோ பிலிம்ஸ் அட்டன் பண்ணாலும் தெரியலைங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னது என்னன்னா, நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து படிக்கிறீங்க இல்ல ஓனா படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேசிக் என்சிஆர்டி தான். சரிங்க சார். என்சிஆர்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கிளாரிட்டி தர ஒரு கண்டென்ட், அது ரொம்ப முக்கியமானது. செகண்ட் வந்து நாம ஸ்ட்ரெயிட்டா புக் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஈவன் தோ என்சிஆர்டி படிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு எக்ஸ்பர்ட் கிளாஸஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்க இன்கேஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் கிளாஸஸ் மூலமா படிச்சுட்டு அதுல இருந்து கத்துக்கலாம். இல்ல நான் இன்ஸ்டிடியூஷன் போகல ஓனா தான் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமா நிறைய யூடியூப்ல நிறைய கண்டென்ட் ஃப்ரீயா போட்டிருக்காங்க, பாத்துருப்பீங்க நம்புறேன். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அது கட்டாயம் பார்த்து அதை நோட்ஸ் பண்ணி வச்சுக்கங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நான் செல்ஃபா படிக்கும்போது நிறைய விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன், பட் சில விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ணிட்டு ரீலேர்ன் பண்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான டேர்ம். அது டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான சோர்ஸ் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, அது ஃபாலோ பண்ணீங்க. அதுல இருந்து என்சிஆர்டில இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நம்ம வேல்யூ அடிஷனுக்காக மத்தது போய்க்கலாம். சரிங்க சார். ஓகேங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சொல்லுங்க. அதான் சொன்னாங்க இப்ப இவரு சார் ஜெயசீலன் ஐஏஎஸ் சொன்னாங்க இல்லைங்க, அவர் வந்து 2014 2015 அவர் தான் வந்து தமிழ்நாடோட டாப்பர் அந்த வருஷம். அவர் முழுக்க தமிழ் மெயின்ஸ் தமிழ் எழுதினாரு, ஆப்ஷனல் தமிழ் லிட்ரேச்சர், இன்டர்வியூ தமிழ்ல கொடுத்தாரு. ஓகேங்களா? அவர் அந்த வருஷத்தோட தமிழ்நாடு டாப்பர் அவர் தான். இன்னொன்று நம்ம சுப்ராஜ் சொன்னோம் இல்லைங்க, நண்பர் சுப்ராஜ் வந்து அவரு 2022ல ஜிஎஸ்ல வந்து 430 ஜிஎஸ்ல மார்க் 430, ஆப்ஷனல்லையும் நல்ல மார்க், அவர் தமிழ் லிட்ரேச்சர் தான். இன்டர்வியூல அவருக்கு வெறும் 145 தான் போட்டாங்க. அப்படி இருந்துமே அவர் 600 ரேங்க் வாங்குறாரு. சொல்றது புரியுதுங்களா? சோ இன்டர்வியூ அவருக்கு வந்து ஒரு 170 இருந்தாலுமே அவர் வந்து 100 வந்திருப்பாரு. ஸோ டாப்பரெல்லாம் ஆக முடியும். நான் சொல்றேன், ஒவ்வொரு பேப்பர்ல 120 110 வாங்குறாங்கல்ல, அது சொல்லுங்க. அதனால நாம அதுக்கு ஒர்க் பண்ணா அவுட்கம் வந்துடும். இப்பவுமே என்னுடைய மார்க்ஸ் வந்து நான் இப்ப என்னுடைய பேப்பர்ல நான் ஆப்ஷனல்ல மார்க் கம்மி, ஜிஎஸ்ல நான் தமிழ் லிட்ரேச்சர்.
என்னுடைய ஆப்ஷன்ல மார்க் கம்மி. நான் கொஞ்சம் 270 தான் ஃபர்ஸ்ட் மார்க், அந்த மார்க் வாங்கியிருக்காங்க. நான் வந்து லெஸ் than 250 தான் வாங்கியிருந்தேன். 20 மார்க்ஸ் வித்தியாசம். 20 மார்க்ஸ் அதிகமாக எடுத்தோம்னா நார்மல் 200 ரேங்க் வந்துருப்பேன். இப்போ நாம ஏதாவது ஒரு பேப்பர் 2 பேப்பர் மிஸ்டேக் பண்ணதுனால நம்மளுக்கு மார்க் கம்மியா இருக்கும். அவங்கலாம் வந்து நம்மளுக்கு மார்க் கம்மி பண்ணணும், இந்த ரேங்க் வரக்கூடாது, அவங்க யாருமே விரும்ப மாட்டாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நாம கம்மியா பண்ணா மார்க் கம்மியா வரும், நாம பெட்டரா பண்ணா மார்க் அதிகமா வரும். அதுதான் இப்போ ப்ரொசீஜர். ஸோ அதனால ஈஸி கட்டாயம் நம்மளால டாப் 100க்குள்ள டாப் 10க்குள்ளேயே வாங்க முடியும். நாம ஒர்க் பண்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணா அவுட்கம் வரும். எல்லாமே எஃபர்ட்ஸ் பொறுத்து தான். ஓகேங்களா? நீங்க அப்ளிகேஷன் வந்துட்டு நான் இங்கிலீஷ் தமிழ்ல போட்டு இங்கிலீஷ்ல தான் நான் போயிட்டு அங்க பேர் ஆமா. ஏன் நான் இங்கிலீஷ்லயே நீங்க போட்டு அப்படி பண்ணிருக்கலாமே ஏன்? ஓகே. அப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்னா, முன்னாடி சொன்னதுதான். இப்ப நான் பேசும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ல எனக்கு கரெக்டான வொக்காபுலரி கிடைக்கல அப்படின்னா, நான் அந்த இடத்துல திணற ஆரம்பிச்சேன். சரியான சொல்லாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சேன். அது ஒரு நெகட்டிவா போயிருமோன்னு ஒரு எண்ணம். அந்த திணறல் வந்து அவங்களுக்கு ஆமா. அதாவது இங்கிலீஷ்லயே போட்டுட்டு நான் அந்த பண்ணும்போது அது நெகட்டிவா அமைஞ்சிரும். நான் தமிழ்ல போட்டு பேசும்போது நான் ட்ரை பண்றதை காட்ட முடியும். ஸோ இது நான் புதுசா ஆரம்பிச்சது இல்லை. ஒரு திரு மணிகண்டன் ஐஏஎஸ் இருந்து அதுக்கப்புறம் இப்போ முருகானந்தம் ஐஏஎஸ், ஓஏஎஸ் இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. ஐ மீன் அவங்க சொல்றது வழியா தெரிய வந்தது. அப்படி பண்ணும்போது நாம அந்த ஒரு ஃபம்பிள்னஸ் ஆகாம தவிர்க்கிறதுக்காக அது ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? அது வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. நம்ம பேசும்போது ஒரு சில இடத்துல நம்ம தயக்கம் இருந்தாலுமே கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டா கன்வே பண்ணணும்னா அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ்லயே போட்டிருக்கோம். அந்த இன்டர்வியூ பேனல் வந்து தமிழ்ல தான் போட்டிருந்தாலும் நீங்க இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணதே நமக்கு பேக்கப் பண்ணுவாங்க. இல்ல தமிழ்ல தான் போட்டிருக்கோம், தமிழ்லயே நம்மளோட நான் அவங்க வந்து நம்ம கூட பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறத விரும்புவாங்க. ஏன்னா நார்மலா நீங்களாலும் பேசும்போது மூணாவது ஒரு ஆள் வச்சு பேசும்போது கம்யூனிகேஷன் பேரியர் உருவாகுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்மளால முழுக்க முழுக்க தமிழ்ல பேசிக்ல ஒரு விஷயத்தை கன்வியூ பண்ண முடியாது. அதான் சொல்றேன், நான் டிரான்ஸ்லேட்டர் இருக்கும்போது நீங்க ஏதாவது சில இடங்கள்ல திணறுவீங்க, கரெக்டான வார்த்தை கிடைக்காது, அப்போ யூஸ் பண்றதுக்கு தான். நான் என்னுடைய 3 இன்டர்வியூலயோ ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூல நான் 2 டைம் 3 டைம் தான் யூஸ் பண்ணேன். அதுவே அந்த வார்த்தைக்காக மட்டும் தான், பயன்படுத்த முடியாத மட்டும் தான் பயன்படுத்தினேன். மற்றது முழுக்க முழுக்க நம்ம அவங்க கூட இங்கிலீஷ்ல பேசுறது தான் அவங்களும் விரும்புறாங்க. அப்படின்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்மளால. அந்த ஒரு ஃபம்பிள்னஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து எந்த அட்டம் நான் தமிழ்லயே கொடுக்க இங்கிலீஷ்லயே கொடுத்துருப்பேன். அது மாறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சிஏபிஎஃப்ல இங்கிலீஷ் தானே பேசணும், தெரியுது இல்ல? ஸோ அது மாதிரி கட்டாயம் இருக்கும்போது ஒண்ணு, ஆப்ஷன் இருக்கும்போது ஒண்ணு, அந்த வித்தியாசம் தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட் நிறைய எழுதுங்க, நோட் மேக்கிங் பண்றத ஒர்க் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷனுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. என்னுடைய டார்கெட், என்னுடைய சஜஷன் அதுதான். டைம் கொஞ்சம் கரெக்டா கிளாரிட்டியை வளர்த்துக்கிட்டு டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ஈஸியா மெயின்ஸ் ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நான் காலேஜ்ல மொத்தம் எனக்கு 10 அரியர் இருக்கு. காலேஜ்ல 9 அரியர் மொத்தம். 9 அரியர் வாங்கினாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போக முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை எக்யூப் பண்ணிட்டா போதுமே தவிர நான் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படி இப்படி அதெல்லாம் பேசுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த எக்ஸாம் படிக்கணும், எஃபர்ட் போடணும், டிசிப்ளின் தேவை. அது கொடுத்தீங்கன்னா தேவையான அவுட்கம் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க, ஆல் தி பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் செஷன் சொல்லுங்க, கேட்கல. சார் மெயின்ஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லாம இருந்துச்சுங்க சார். நீங்க பேசும்போது மெயின்ஸ்னா எப்படின்றது, இன்டர்வியூ வந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிச்சுங்க சார். ஸோ இது ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குங்க சார். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வந்து அடிக்கடி கொஞ்சம் இன்டர் பண்ணி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இனிமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்கள்கிட்ட பேசுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூங்க. எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க, மெயின்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். சார் அதுக்கப்புறம் சார் இப்போ 2026ல ப்ரிலிம்ஸ் பேப்பர் கொஞ்சம் மாறுபட்ட தன்மையுடையதா இருந்துச்சு இல்லைங்க சார். இப்போ நான் பிகினரா ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தேங்க சார். ஸோ அதுல எனக்கு அட்டம் பண்றது கஷ்டமா இருந்துச்சுங்க சார். ஸோ இனி வர்றப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பரை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா எந்த மாதிரிங்க சார் நம்ம பேசிக்ல மாத்தணும், என்ன மாதிரி படிக்கணும்? சரிங்க, ஆக்சுவலா இந்த ப்ரிலிம்ஸ் கேக்குறீங்க. நான் சொல்ற கருத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரலாம். சரிங்க. ஈவன் தோ இந்த பேப்பர் கன்வென்ஷனலா இல்ல, அன்கன்வென்ஷனலா இருந்தாலுமே மெயின்ஸ் இந்த வருஷம் 14,000 பேர் எழுதியிருக்காங்க, எழுதுறாங்க, தெரியுங்களா? அவங்க உங்களை மாதிரி எழுதி படிச்சிருப்பாங்க. ஸோ காம்படிஷன் பேப்பர் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அது கிளியர் பண்றதுக்கான மாஸ்டர் பண்றது நம்மளோட திறமை, நம்மளோட ஸ்கில். ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கிளாரிட்டியை நல்லா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும்.
ஆனா என்ன சரிங்க பிரச்சனை அப்படின்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம் போது கட் ஆஃப் தான். கரெக்டுங்களா? சரிங்க சார். அதுல யாரு பெட்டரா பண்ணணும் அவன் தான் கிளியர் பண்ண முடியுமே. ஸோ ஈஸியா பண்ண முடியும். சிசேட்டுக்கு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மலா இது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை பார்த்து பயந்துருவோம், பிளஸ் வந்து ஆப்டிடியூட பார்த்து பயந்துருவோம். ஸோ அதனாலதான் நிறைய பேர் இந்த முறை கிளியர் பண்ணலன்றது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரிய வந்திருக்கு. ஸோ சிசேட்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னாலே போதுமானது. சரிங்க ப்ரீவியஸ் சார். கொஸ்டின்ஸும் பிளஸ் வந்து சிலபஸ்ல இருக்கிற அந்த ஒரு நம்ம நார்மலா படிக்கிற மெட்டீரியல்ஸோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டா போதுமானது. எப்பயுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பருக்கு ரெடி ஆகுங்க. அப்படின்னா தான் ஈஸியா இருக்கிற பேப்பர் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். சரி, சரிங்க ஈஸியா சார். அந்த பேப்பர் இருந்தாலுமே உங்களுக்கு ஓகேவா இருக்கும். 2023 நீங்க ப்ரிலிம்ஸ் பேப்பர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரிலிம்ஸ் ஜிஎஸும் சரி எஸ்சிசாட்டும் சரி. அந்த Yes, sir. பேப்பர் நம்ம ஃபேஸ் பண்ணவங்களுக்கு 2026 வந்து பெரிய ஷாக்காலாம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க அந்த டிஃபிகல்ட்டான பேப்பருக்கு ரெடி ஆயிருப்பாங்க. ஸோ அது சரிங்க மாதிரி சார். நீங்க 26 ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு இவ்வளவு டிஃபிகல்ட்டா கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் நீங்க ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு தயாராகுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க. என்னங்க டவுட் கேட்டீங்க? கொஞ்சம் நார்மலான அல்லது ஒரு பிலோ அவரேஜ் ஆன்சர் கொடுத்தாலுமே அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் மார்க் கொடுக்குறாங்க. இல்ல அந்த இஷ்யூஸ் நாங்களும் பேஸ் பண்ணோம். ஒரு பேர் குரூப் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சொல்லிடுறேன். உங்க டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் கார்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அது இருக்கு. சூப்பராஜ் பேப்பர்ஸ் இருக்கு, என்னுடைய பேப்பர்ஸ் இருக்கு. அது உங்க ஆன்லைன் சர்க்குலேட் ஆகும். அதை ஒரு மைண்ட் அது பெஞ்ச் மார்க்கு வச்சுக்காதீங்க. அது சும்மா ரெஃபரன்ஸ். அது வந்து பெட்டரா பண்றதுன்னு வச்சுக்கிட்டு நீங்க உங்க பேர் குரூப் 2-3 பேர் சீரியஸா இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி கத்துக்கும் போது பெட்டரா இருக்கும். நாங்க பேஸ் பண்ண இஷ்யூ அதுதான். பேப்பர் எவாலுவேஷன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நம்ம பேப்பர்ஸ் வந்து எவாலுவேஷன் பண்ணி தரது வந்து அவங்க பெருசா விரும்பவும் மாட்டாங்க. இப்போ மார்க்ஸ் போட்டு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க பேர் குரூப்பா அதனால தான் பேர் குரூப்னு சொல்றேன். 2-3 பேர் இருக்குங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அது வந்து ஸ்ட்ராங்கா கரெக்டா ஸ்க்ரூட்டினி பண்ணி ஒரு மெயின்ஸ் மார்க்குக்கு ரொம்ப நல்ல மார்க் ரொம்ப ஆவரேஜா இருந்தா 3 மார்க் தான், ரொம்ப சூப்பரா இருந்தா தான் 4 மார்க் 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அல்காரிதம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு டாப்பர்ஸ் ஆன்சர்ஸ் காப்பி வச்சு ஒர்க் பண்ணாதான் ஐடியா கிடைக்கும். ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் பிளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அந்த பேப்பர் எவாலுவேஷன் பண்ணி மார்க் போறதுன்றது அது ஒரு செகண்டரியா வச்சுக்கேன். உங்க பேர் குரூப்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் காமனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்ல எழுதும் போது அந்த ஒரு எவாலுவேஷன் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். நாம தான் பேர் குரூப் வச்சு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மெம்பர்ஸ் நார்மலா ஒரு பேர் குரூப் இருக்கு அப்படின்னா அவங்க கூட பேப்பர் சர்க்குலேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேற டவுட்ஸ் இருக்குங்களா? ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சதுல உங்களுக்கு? சார் இப்போ இன்டர்வியூல என்ன மாதிரிலாம் क्वेश्चन கேட்பாங்க சார்? இன்டர்வியூ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ்ங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அது நம்மளை பத்தி நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மளுடைய ஆப்ஷனல்ஸ் இதை பத்தி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி கொஞ்சம் ரிலவெண்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளோட ஒப்பீனியன் என்ன அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வரும், நார்மலா கேட்பாங்க. ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்படி அந்த ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி ரொம்ப பர்சனலா தான் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன, நாம அந்த விஷயத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்றது நம்மளோட உண்மை பக்கத்தை வெளிக்கொண்டு வர மாதிரி தான் இன்டர்வியூ இருக்கும். ரொம்ப ரொம்ப கார்டிலா இருக்குங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேங்க. Yes. So, I hope Arun Kumar a fair idea about what UPS is and what we have done and what you should do to come over this. Okay, right? Online, I hope all your queries has been addressed, right? I don't like it. Sorry. Okay, so online, I think all your queries has been addressed. Is it so? Hello, sir. Yes, Sir. yes. Yeah. சார் இப்ப அவர் வந்து 7 years ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னாருங்க சார். அப்ப 7 years ஃபுல்லா ப்ரிப்பரேஷன்ல மட்டும்தான் இருந்தாங்களா இல்ல ஒர்க் போயிட்டு அந்த மாதிரியும் பண்ணாரு? So he was working. Okay. இப்பயும் he is presently in fellowship. So வேலை பார்த்துட்டே தடை இல்லை. சாதிக்க அது பேர் தான் சாதனை. ஒரே விஷயத்தை 7 வருஷம் பண்றதோட
7 வருஷத்துல பல விஷயங்களை பண்ணி இந்த விஷயத்தையும் சாதிக்கிறது தான் சாதனை. தட்ஸ் வை ஹி பிகம்ஸ் ரைட் சாதனையாளரை கூப்பிட்டுருக்கோம். ஓகேங்க சார். Okay. So again, I say, apart from this thing, say the statistics says that only 2 out of 100 people clear in the very first attempt. 102 பேர் தான் பாஸ் பண்றாங்கன்றாங்க. Have you ever wondered why these things happen? Yeah. பிரச்சனை நம்ம கிட்டயா இல்ல whether the problem is with the examination? 26 paper clear பண்ணிருப்பீங்களா first attemptல? Yes, there are people who clear the 26 paper in first attempt. Okay, that doesn't mean that you can't do it. Okay, say UPSC paper is set for right, so a student who is just 21 years old. What is the eligibility age? 21 years. Avladhan. Okay, right? So, but the examination is being designed for a person who is 21 years old, who has developed his cognitive ability. அதாவது அறிவு வளர்ச்சி 21 வயசுல முடிஞ்சிரும் நினைச்சிருக்காங்க, வந்துரும் நினைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி the question paper has been designed. Okay, right? அப்ப இங்க humanly impossible task எதுவுமே கொடுக்கல. So it has been possible task. So it is we who make it or unmake it. Both proper preparation will definitely lead you in the things. So அவர் சொல்லியிருப்பாரு ஏன் ஃபர்ஸ்ட்லாம் he can't do it அப்படிங்கும்போது lack of awareness இருக்கலாம், right? It's a wrong strategic things. So even I went to the interview thrice, I couldn't make it. Once my attempts are over, நான் அப்பதான் புரிஞ்சுது the blunder was done by me. Okay, right? So it is me who has committed a major strategic blunder. அதை நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா I would have cleared. So why I become a mentor where I say people நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. So I'm doing do this and don't do. But do's and don'ts are இந்த விஷயம். If people right so clear this examination, then definitely you can also do it. The extraordinary intelligence on தேவையே இல்லை. A disciplined and a focused preparation is enough to clear this examination. Time and again, and of course the proof is here. Okay, right? So on August 3rd, Vibisha again. So I'll ask her to come. So but she will also share her experience. So Raja Majin was doing that day, right? So Arun Kumar sir இன்னைக்கு பண்ணிருக்காரு. அப்போ 3 different walks of life. அவங்க அக்ரி பேக்ரவுண்ட் வந்திருக்காங்க, இவர் வேற பேக்ரவுண்ட், அவர் மெடிக்கல் பேக்ரவுண்ட் வந்திருக்காரு, right? So all of them made into the service. That means that right say the destiny is same, but they have taken different routes and paths. Okay, right? So that's it. We'll continue further. Okay. So thank you for attending the session. I hope so this session is useful. Okay, right. So on behalf of our academy, so a memento for Arun Kumar sir. Idirugramile photo kata. Okay. Okay, Arun Kumar. Thank you. So thank you. So thank you all. So for any information, further contact the admin. Okay. Thank you. ஓகேங்க சார். Yes, fine. தனியா சிருஷ்டிக்கு பண்றாங்க. சிருஷ்டிக்கு